ஏகமாதா பகுபிதா சத்சூத்ராய நமக. இந்த அசுரர்கள் புத்தகம் எழுதி வச்சுருக்காங்க. பெண்டிதாத் அப்படின்னு பேர், இல்லை விவோதத்தா அப்படிம்பாங்க. அந்த புத்தகம் என்னென்னா, இந்த தேவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா பசு திருடர்கள். பசு பார்த்தாங்கன்னா திருடிட்டு போயிடுவாங்க, போய் கறி சமைச்சு தின்றுவாங்க. பெண்களோடு வரைமுறை இல்லாமல் உறவு வைத்துக் கொள்வார்கள். அவர்களின் தலைவனாக இருப்பவன் இந்திரன் அப்படின்னு வருது. இவங்க சொல்கிறாங்களே தேவர்கள், நாங்கள் தேவலோகத்தில் இருந்தோம், ரம்பா ஊருசி மேனகைன்னு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தோம், சோமபானம் சுறாபானம் குடிச்சிக்கிட்டு இருந்தோம், சுவையான உணவுகள்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு நமக்கு திரைப்படத்தில் காட்டுறது எப்படி காட்டுறாங்க, அது அப்படியே வானத்தில் இருக்கிற ஒரு உலகம் மாதிரியும் அப்படியே பளபளன்னு இருக்குது அப்படின்லாம் நம்ம கற்பனையாக நமக்கு காமிச்சு வச்சுருக்காங்க. அவங்க எப்படி வாழ்ந்துருக்காங்க, ஒரு படத்தில் மன்சூர் அலிகான் வருவார், அது மாதிரி ஜம்பா ஜம்பா அப்படின்னு அது மாதிரி காட்டுக்குள்ளே காட்டுவாசி பயலுக மாதிரி இருந்துக்கிட்டு பல பொம்பளைங்களை இழுத்து வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆட சொல்லிக்கிட்டு நெருப்பை மூட்டி விட்டு சரி சுற்றி நின்று டான்ஸ் ஆடுன்னு சொல்லி சரக்கு போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அங்கேருந்து வந்திருக்கான். இங்கே பெரும்பான்மையான மக்கள் யாருக்கும் எந்த மத நம்பிக்கையும் கிடையாது, எந்த கடவுள் நம்பிக்கையும் கிடையாது. இவங்களை நம்பி தான் அவங்க பொழைக்கணும். அப்போ இவங்களோட பழகும்போது இங்கே இருக்கிறவங்களோட பழக்க வழக்கங்களை பார்க்கக்கூடிய அந்த மக்கள்லேயே நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். ஆமாம், எதுக்கு சாமி கும்பிடணும் அப்படின்னு அவன் கேள்வி கேட்க ஆரம்பித்த உடனே இவங்களுக்கு அலார்மிங்காக இருக்குது. ஏன்னா மனித குலம் கட்டமைக்கப்பட்டதே நம்பிக்கைகளின் காரணமாக தான். ஒரு நம்பிக்கைகளை வச்சு தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இது ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம். அதாவது 2018 வரை அந்த நோட்டில் ஒரு 1000ன்னு போட்டு ஒரு நோட் இருந்தால் அது 1000 ரூபாய்க்கு மதிப்பு. ஜி ராத்திரி 8 மணிக்கு பேசினதுக்கப்புறம் அதுக்கு மரியாதை இல்லாமல் போயிடுச்சுல்ல. அப்போ அது வேற நம்புனீங்க, அது 1000 ரூபாய் அப்படின்னு நம்புறீங்க. அதுக்கப்புறம் அது நம்பலை நீங்கள் 1000 ரூபாய் இல்லைன்னு. அப்போ இந்த நம்ம கலாச்சாரத்தோட அடிப்படையே நம்பிக்கை. என்ன வருதுன்னா, குப்தர்கள் வராங்க. குப்தா டைனாசிட்டின்னு வருது. 1ஆம் சந்திரகுப்தன், சமுத்திரகுப்தன், 2ஆம் சந்திரகுப்தன் வராங்க. இந்த நேரத்தில் தான் இந்த வைதிக மதம் ஸ்ட்ராங்கான ஒரு ஹோல்டுக்குள்ளே வருது. குப்தர்களின் காலம் பொற்காலம்ன்றதுக்கு பார்ப்பனர்களுக்கு பொற்காலம் இல்லை. ஒரு சமூகமாக இயங்கும் போது சில ரூல்ஸ் இருக்கிறது தேவை தானே. அந்த ரூல்ஸ் எல்லாருக்கும் சமமாக பயன்பட்டால் பரவாயில்ல. ஏதான் அம்பேத்கர் தெளிவாக சொல்லுவார், படிகள் இல்லாமல் கட்டப்பட்ட ஒரு மாடி வீடு எல்லாரையும் கொண்டு போய் ஒவ்வொரு ஃப்ளோரில் அடைச்சிட்டாங்க. எந்த ஃப்ளோரில் இருக்கவனும் இன்னொரு ஃப்ளோருக்கு வர முடியாது, அவன் அந்த ஃப்ளோருக்குள்ளே தான் இருக்கணும். பாப்பாத்தியை லவ் பண்ணால் 10 ஜென்மத்துக்கு செங்க சுமந்து சீரழிஞ்சு போயிடுவடா, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்கணும் ஒரு கல்லூரி மாணவர். அப்போ இந்த பார்ப்பனியத்தின் மூலமாக எப்படி மக்கள் மனசில் பதிய வச்சுருக்கான் பேர், எங்கள் சாதி பொண்ணை நீ பார்த்தாலே ஒரு ஜென்மத்தில் இல்லை 10 ஜென்மத்துக்கு செங்க சுமந்து சீரழிஞ்சு போவேன்றதை மண்டையில் ஏற்றி வச்சுருக்கான் பாருங்க. இப்போ பகவத்கீதை, இப்போ நீங்கள் சத்திரியர்ன்றீங்க, வைசியர்ன்றீங்க, ஏதோ அஸ்வமேத யாகம் அப்படிலாம் இருக்குது. ஆனால் பகவத்கீதை என்ன சொல்லுது, எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்க போதோ அது நல்லாவே நடக்க போகுது, எதை நீ கொண்டு வந்தால் இழப்பதற்கு அப்படின்லாம் கேட்குது. எதிர்காலத்தை குறித்து எந்த கவலையும் படாத, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது அப்படின்னு ஒரு மேக் இட் சிம்பிளாக தானே அது இருக்குது. அதை இவ்வளோ முரண்பட்ட விஷயமா பார்க்கணுமான்னு. கரெக்ட். இந்த கடமையை செய் பலனை எதிர்பாராதுன்றதுக்கு நான் கடைசியாக வரேன். அதுதான் பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி நீ சொன்னல இந்த லைன் எதுவுமே பகவத்கீதையிலே கிடையாது. ஏகமாதா பகுபிதா சத்சூத்ராய நமக அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போவார். இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா, ஏக்தோத்தின்னு தெரியும்ல. ஏகமாதா அப்படின்னா ஒரு அம்மா, பகு அப்படின்னா பல, பகுபிதா பல அப்பன், சத்சூத்ராய நமக ஒரு அம்மாவும் பல அப்பாவும் கொண்ட ஒரு நல்ல சூத்திரன் இவன். ஒரு அம்மாவுக்கும் பல அப்பாவுக்கும் பிறந்த நல்ல ஒரு சூத்திர அடிமை இவன், இவனுக்கு அர்ச்சனை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ள போகிறான். நண்பர்கள் தொடர்ந்து நம்ம வீடியோக்களை பார்க்குறீங்க, மிக்க மகிழ்ச்சி. நிறைய கமெண்ட்லாம் போடுறீங்க. கொஞ்சம் மறக்காமல் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் அமுக்கி விட்டுட்டு அந்த பெல் பட்டனையும் அமுக்கி விட்டிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளூ பிரிண்ட் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் கிருஷ்ணவேல் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம். இப்போ சனாதனம் அப்படின்னா என்ன, அது எப்போ தர்மமாக மாறிச்சு, இந்த சனாதனவாதிகள் எப்படி செயல்படுறாங்க, அந்த விஷயங்கள்லாம் பார்வையாளர்கள் கொஞ்சம் சொல்லணும். சனாதனம் அப்படின்னா அதோட அர்த்தம் என்னன்றதை முதல்ல பார்த்துவோம். லிட்ரல் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனாதனம் அப்படின்னு சொன்னால் நெவர் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா எட்டர்னல் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆங்கிலத்தில் சொன்னால் எட்டர்னல் ரூல்ஸ்னால் எப்போதுமே மாறாத விதிகள் அப்படின்னு சொல்கிறது தான் அதோட அர்த்தம். எப்போதுமே விதிகள் மாறாதா
அப்படின்னு மாறக்கூடாதா அப்படின்னா, விதிகள் என்பது நாம் வகுத்தது. நமக்கு வசதி சரியாக வரல அப்படின்னு சொன்னால் அதை மாற்ற தான் செய்யணும். நம்ம இந்திய அரசியலமைப்பு உருவாக்குறோம். அதில் முதல் முறையாக திருத்தத்தை கொண்டு வந்ததே தமிழ்நாட்டில் தான். தமிழ்நாட்டில் குறிப்பாக பெரியார் தான் கொண்டு வந்து அதுக்கப்புறம் அந்த முதல் மாற்றம் வருது. ஸோ இன்றைக்கும் அப்பப்போ கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அது மாதிரி சட்ட திருத்தம் அப்படின்றது நடந்துக்கிட்டே இருக்கும். கான்ஸ்டியூஷனே திருத்தலாம் அப்படின்னா சனாதனத்தை திருத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரியா? ஏன்னா அது எட்டர்னல், எந்த காலத்துக்கும் மாறாத விதி அப்படின்னு அதுலேயே சொல்லப்பட்டிருக்கு, அதனால் மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த சனாதனம் அப்படிங்கிறது எங்கே எப்போது உருவானது? அந்த ரூட்டுக்கு நம்ம நேராக தேடி போவோம். பார்ப்பனர்கள்னு சொல்கிறது இன்றைக்கி தான். நம்ம அப்போது வந்து அவர்களை வந்து நம்ம ஏற்கனவே நான் வேறு ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன். அதை போனோம்னா சப்ஜெக்ட் டோட்டலாக வேறு ஏரியாவுக்கு போயிடும். அவர்கள் வந்து பொதுவாக இப்படி புரிஞ்சுங்க. ஆரியர்கள் முதலில் இருந்த இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இருக்கக்கூடிய உஸ்பெகிஸ்தான், தஜிகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்த மூன்றின் எல்லை பகுதியாக சேர்ந்ததாக ஒரு பகுதி இருந்தது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொன்னூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்கவேஷன் பண்ணியிருக்காங்க. அதை பிஎம்ஏசின்னு சொல்லுவாங்க, பாக்டீரியா மார்ஜியானா ஆர்கியாலஜிக்கல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு பேர். அது வந்து 1971 தான் கண்டுபிடிக்கப்பட்டது. அதனால் நிறைய பேருக்கு பழைய ஆட்கள் அதெல்லாம் படிக்கலைன்னு சொல்கிறத விட அதை பற்றிய புத்தகங்களே இந்தியாவில் இல்லை. நம்ம அந்த பிஎம்ஏசின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, இந்த பாக்டீரியா மார்ஜியானா ஆர்கியாலஜிக்கல் காம்ப்ளெக்ஸை பற்றின புத்தகமே இந்தியாவில் அவைலபிள் கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னு பார்த்தோம்னா, அது கண்டுபிடிக்கப்பட்டது 1971. அதோட ஆராய்ச்சி முடிவுகள்லாம் 80களில் தான் வெளிவருது. அப்போது வந்து யுஎஸ்எஸ்ஆராக இருந்த காரணத்தினால அங்கே இருந்த செய்திகள் வெளியே வரவே இல்லை. 89க்கு அப்புறம் பெரஸ்ட்ரைக்காலாம் வந்து மற்ற நாடுகள்லாம் பிரிஞ்சு வெளியே போனதுக்கப்புறம் ரஷ்யா மட்டும் இருக்கும்போது இந்த புத்தகங்கள் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்படுது. ஆங்கிலத்தில் எப்போ மொழிபெயர்க்கிறாங்கன்னா 1993 தான் மொழிபெயர்க்கப்படுது. அதுக்கு பேர் வந்து ஆக்சஸ் ரிவர் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லி போட்டு வெளியிடுறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாகரிகம் இருந்தது. அந்த நாகரிகத்துக்கு பேர் அசுரா நாகரிகம்னு பேர். அங்கே இருந்த நாகரிகமான மக்களுக்கு பேர் வந்து அசுரர்கள்னு பேர். அவங்க வணங்கிய கடவுளுக்கு பேர் அஹுரா மாஸ்டா அப்படின்னு பேர். அந்த அஹுரா மாஸ்டாவுக்கு 2 துணை சக்திகள். ஒன்று பேர் ஸ்பென்டா மைனு, இன்னொன்று பேர் ஆங்க்ரா மைனுன்னு பேர். இந்த ஸ்பென்டா மைனுன்றது நல்ல சிந்தனைகள், நல்ல விஷயங்கள் அப்படின்றத குறிக்கக்கூடியது. ஆங்க்ரா மைனுன்றது மோசமான சிந்தனைகள், தீய சிந்தனைகள், இதெல்லாம் குறிக்கக்கூடியது ஆங்க்ரா மைனு. இதில் இந்த அங்கே இருந்த மக்கள் வந்து தங்களை ஆரிய இனத்தை சார்ந்தவர்கள்னு சொல்லிக்கிட்டாங்க. இதில் நல்லவங்களாக இருந்தவங்க தங்களை அசுரர்கள்னும், கெட்டவர்களாக இருந்தவங்க தங்களை தேவர்கள்னு சொல்லிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த குறிப்புகள்லாம் வருது. கிமு 1800 பார்த்தேன்னு வச்சுக்கேன், அப்போது வந்து ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுது உலகத்தில். பல்வேறு இடங்களில் நாகரிகங்கள் திடீர்னு ஒரு முடிவுக்கு வந்துடுது. அந்த 1500 முதல் 1800 கிமுவில் உலகம் முழுவதுமே எல்லா நாகரிகங்களும் டப்னு அப்படியே ஷட் டவுன் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. எது சிந்து சமவெளி நாகரிகமும் சரி, சுமேரிய நாகரிகமும் சரி, எகிப்து நாகரிகமும் சரி, எல்லாம் டப்புன்னு க்ளோஸ் ஆகிடுச்சு. அதே போலவே அந்த காலகட்டத்தில் இந்த ஆக்சஸ் நதி நாகரிகமும் க்ளோஸ் ஆகிடுச்சு. அப்போது இந்த ஆக்சஸ் நதியில் இருந்த அந்த அசுரான்னு சொன்னவங்கெல்லாம் கோட்டைகள் கட்டி வாழ்ந்துட்டு இருந்தவங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து புலம்பெயர்ந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஈரான் பகுதிக்கு போயிடுறாங்க. போய் அங்கே அசுரா அப்படின்னு ஒரு நகரத்தையே உருவாக்குறாங்க. அதன் பிறகு அங்கே வந்து ஒரு பெரிய நாகரிகமாக உருவாகி மிகப்பெரிய அரச பரம்பரையாக மாறுறாங்க. அவங்க தான் அசிரியன் டைனாசிட்டின்னு பேர். அவங்களோட வழித்தோன்றலாக வந்தவங்க தான் இன்றைக்கி ஈரானில் இருக்க மக்கள். இது இந்த பக்கம். இன்னொரு பக்கம் தேவாஸ்ன்னு இருந்தாங்கல்ல, அந்த தேவாஸை பற்றி இந்த அசுரர்கள் புத்தகம் எழுதி வச்சுருக்காங்க. பெண்டிதாத் அப்படின்னு பேர், இல்லை விவோதத்தா அப்படிம்பாங்க. அந்த புத்தகம் என்னென்னா, இந்த தேவர்கள் என்ன செய்வாங்க, அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுன்றதை பற்றி தான் எழுதி வச்சுருக்க புத்தகங்கள். இந்த தேவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, பசு திருடர்கள். பசு பார்த்தாங்கன்னா திருடிட்டு போயிடுவாங்க, போய் கறி சமைச்சு தின்றுவாங்க. பெண்களோடு வரைமுறை இல்லாமல் உறவு வைத்து கொள்வார்கள். அவர்களின் தலைவனாக இருப்பவன் இந்திரன் அப்படின்னு வருது.
நான் வந்து ரொம்ப நாளாக தேடிட்டே இருந்தேன். என்னென்னா இந்த இந்திரன்னு ஒரு பேர் சொல்கிறாங்க, அதோட அசோசியேட் பண்ணுறதுக்கு எந்த சிவிலைசேஷனுமே இல்லையே. இந்தியாவுக்குள்ளே திடீர்னு ஆரியர்கள் இந்தியாவுக்குள்ளே வந்தவங்க வரும்போது இந்திரன்னு ஒன்று கொண்டாடுறாங்க. அப்போ வரும்போது கொண்டாடுறாங்கன்னா அதுக்கு முன்னாடி அவங்க எங்கே இருந்தாங்கன்னு தேடும்போது தான் இந்த ஆக்சஸ் நதிக்கு நான் வந்து சேர்றேன். இப்போ கனெக்ட் பண்ணி பாருங்கள், எல்லா டாட்ஸும் கனெக்ட் ஆகிடும். இவங்க சொல்கிறாங்களே தேவர்கள், நாங்கள் தேவலோகத்தில் இருந்தோம், ரம்பா ஊர்வசி மேனகைன்னு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தோம், சோமபானம் சுறாபானம் குடிச்சிக்கிட்டு இருந்தோம், சுவையான உணவுகள்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு நமக்கு திரைப்படத்தில் காட்டுறது எப்படி காட்டுறாங்க, அது அப்படியே வானத்தில் இருக்கிற ஒரு உலகம் மாதிரியும் அப்படியே பளபளன்னு இருக்குது அப்படின்லாம் நம்ம கற்பனையாக நமக்கு காமிச்சு வச்சுருக்காங்க. ஆனால் உண்மை அப்படி இல்லை. அவங்க எப்படி வாழ்ந்துருக்காங்க, ஒரு படத்தில் மன்சூர் அலிகான் வருவார், அது மாதிரி ஜம்பா ஜம்பா அப்படின்னு அது மாதிரி காட்டுக்குள்ளே காட்டுவாசி பயலுக மாதிரி இருந்துக்கிட்டு பல பொம்பளைங்களை இழுத்து வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆட சொல்லிக்கிட்டு நெருப்பை மூட்டி விட்டு சரி சுற்றி நின்று டான்ஸ் ஆடுன்னு சொல்லி சரக்கு போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போ அந்த 1800 நாகரிகம் முடியும் போது அந்த நாகரிகமான மக்கள் போயிட்டாங்க. அவங்கள்ட்ட திருடி பிழைக்கிறது தான் இவங்க பொழப்பாகவே இருக்குது. சரியா? அப்போ திருடுறதுக்கு ஆளே இல்லைன்றப்ப அவன் என்ன பண்ணுறது, அவன் கூடவே போனால் அவன் சேர்த்துக்க மாட்டான். அதனால் என்ன பண்ணிட்டாங்க, இப்படி இந்து குஷ் மலை வழியாக இங்கே வந்துட்டாங்க, இந்தியாவுக்குள்ளே வந்துட்டாங்க. இந்தியாவுக்குள்ளே வந்து பார்த்தா இதை பற்றி அம்பேத்கர் புத்தகம் எழுதியிருக்கார், நாகர்கள்னு. இங்கே இருக்கிற மக்களை வந்து அம்பேத்கர் நாகர்கள்னு சொன்னார். அதே வார்த்தையை தான், அதாவது ஆரியர்கள் பயன்படுத்திய வார்த்தையை சொல்கிறார் அவர். இங்கே உள்ள மக்கள் தமிழர்கள், வேறு யாரும் கிடையாது. அதை அம்பேத்கரும் பதிவு பண்ணுறார், நாகர்கள் தான் தமிழர்கள் அப்படின்னு. இந்த நாகர்கள் வந்து இந்த இந்தியாவை உரிமை கொண்டாட தகுதி யாருக்கு இருக்குன்னா தமிழர்களுக்கு மட்டும்தான் இருக்குது. தெளிவாகவே சொல்லிடுவோம், அது நாகர்கள்லாம் குழப்ப வேண்டியதில்லை, தமிழர்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது. அப்போ இங்கே இருந்த அந்த தமிழர்கள் வந்து எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, அவளோட வாழ்வியல் முறை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அவர்களுக்கு எந்த மதமும் கிடையாது, எந்த மதத்தையும் அவங்க கும்பிடலை. அப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, இயற்கையோடு சார்ந்த நார்மல் லைஃபாக இருக்குது. அவங்க பாட்டுக்கு விவசாயம் பண்ணுறாங்க, ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து இதை வந்து உங்களோட இந்த சுடுகாட்டு வீடியோவில் பேசினப்போ பேசியிருந்தோம். மரணத்தை கொண்டாடக்கூடிய ஒரே ஒரு இனம் வந்து தமிழன் தான். மற்ற எல்லா ஊர்லேயும் மரணத்தை வந்து துக்கமாக அனுஷ்டிப்பாங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் மரணம்னா அதுக்கு ஒரு பெரிய ஊர்வலம் மாதிரி ஏற்பாடு பண்ணி பெரிய கொண்டாட்டமாக பூ அலங்காரம் அது இதுன்னு போட்டு மேலே தாளத்தோடு போயிட்டு வெடி போட்டு பட்டாசை போட்டு வெடித்து அப்படி தானே கொண்டாடுவாங்க. எல்லாம் கொண்டாடி முடித்து வந்து கறி விருந்து காட்டில் போய் எரிச்சாச்சு முடிச்சாச்சுன்னா வந்து உடனே கறி சாப்பாடு. அதாவது அவர் பெரிய ஆளுப்பா, அவர் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டை பண்ணி முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி மரணத்தை கொண்டாடக்கூடியதாக. வாழ்க்கைன்றது ஒரு பயணம்ப்பா, அந்த பயணம் முடிஞ்சிருச்சு. ஒருத்தர் பயணத்தை முடிச்சிட்டாரு அப்படின்றப்ப அப்படின்னு கை தட்டான்ல, நடைப்பயணம் மாதிரி. இப்போ நீ ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த சனாதன தர்மம், எட்டர்னல் ரூல்ஸ், இது எப்படி இவங்க எத்தனை வந்தீங்க? அதுக்கு தான் நான் அதுக்கு வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் புரிஞ்சால் தான் அது போக முடியுன்றதுக்காக தான் முதல்ல எக்ஸ்ப்ளனேஷனே கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்டோரி தெரியணும். இப்போ அங்கேருந்து வந்த ஆரியர்கள் எப்படி இருக்காங்க, அவங்க பல கடவுள் வச்சு கும்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு தலைமையாக இந்திரன்னு ஒரு கடவுளை வச்சுருக்காங்க. இப்படிலாம் வச்சுட்டு இங்கே வராங்க, பலி கொடுக்குறது, இதுதான் அவங்களோட பழக்கம். இங்கே பலியெலாம் கிடையாது. இங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பாட்டுக்கு வேணும்னா வெட்டுவாங்க, அவ்வளோதான். சாமிக்கு வெட்டுறது வேலையெல்லாம் கிடையாது. அப்போ இப்படி இருக்கும்போது இவர்கள் நாகரிகமான மனிதர்கள், அவர்கள் நாடோடிகள். இப்போ சென்னைக்கு ஒரு பீகார்காரன் வரான்னா எப்படியோ அப்படி நீங்கள் கற்பனை பண்ணிக்கிங்க. அப்போ ஒரு பீகார்காரன் வந்துட்டு இங்கே வந்தால் சப்பாத்தி கேட்டான்னா சப்பாத்தி காஸ்ட்லி, இங்கே சாப்பாடு சீப்பு, சாதம் அப்படின்றது சீப்பு. அப்போ அவனுக்கு வேறு வழி இல்லை, இதை தான் அடாப்ட் பண்ணி ஆகணும். அப்போ அங்கேருந்து வந்த ஆரிய கூட்டம் இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட நம்பி தான் அவர்களுக்கு வாழ்க்கை இருக்குது. மனுஷன் வந்து தனியாகவே வாழ்ந்துட முடியாது. அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த மகாபாரத கதையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணுக்கே வந்து பல கணவர்கள் இருக்கிறது, இதெல்லாம் வந்து அந்த நாடோடி கும்பலாக இருந்த காலத்தில் இருந்த அவர்களோட பழக்க வழக்கங்கள். அப்போ இங்கே வந்தப்போ இங்கே உள்ள வாழ்க்கை முறையை அடாப்ட் பண்ணுறாங்க. அடாப்ட் பண்ணுறது அங்கே உள்ள எலைட் மக்களுக்கு, அதுலேயே கொஞ்சம் மேல்தட்டு வர்க்கமாக இருக்கிறவங்கலாம் இருப்பான்ல, அவங்களுக்கு அது அலாமிங்காக இருக்குது. அலாமிங்னா என்ன அலாமிங் வருது அவங்களுக்கு? அதை நேராக சொன்னோம்னா உங்களுக்கு புரியாது. ஒரு உதாரணத்தோடு சொல்கிறேன். நான் வந்து 2010 ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனம் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தேன். பேசிக்காக ஒரு வெப்சைட்டில் தொடங்கி பெரிய இ-காமர்ஸ் வர எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுப்போம்.
அப்போ எங்கள் அலுவலகத்தை பார்த்துட்டு தேடி எங்கள் விளம்பரத்தை பார்த்து ஒருத்தர் நேராகவே வந்துட்டார். வந்து நான் ஒரு பாஸ்டர் சார் அப்படின்னாரு. நான் உடனே சொன்னேன், இல்லை சார், மதம் சார்ந்தவங்க நிறுவனத்துக்கெல்லாம் நாங்கள் பண்ணுறதில்ல அப்படின்னா. நான் அப்போ வந்து அதில் ஒரு ரூலாகவே வச்சுருந்தேன். இந்த மேஜிக் ரெமெடி, தலையில் வழுக்கு தலையில் முடி வளர வைக்கிறேன், ராசிக்கல், ஜோசியம், இந்த மாதிரி இது ஐட்டம் எதுவும் அந்த மாதிரி யார் வந்தாலும் அவங்களுக்கு நாங்கள் சேவை கிடையாதுன்னு சொல்லுவோம். இல்லை சார், நான் வந்து சர்ச்சுக்கு கேட்கல சார், நாங்கள் ஒரு ஸ்கூல் நடத்துகிறோம், ஸ்கூலுக்கு வெப்சைட் ஒன்று. சரி பண்ணலாம் அப்படின்னு உடனே எல்லாம் பேசணும். அதாவது ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு பேர். ஒரு பள்ளிக்கூடத்தில் அட்டனன்ஸ்லேருந்து மார்க்லேருந்து எல்லாத்தையும் ஆன்லைனில் பேரண்ட்ஸும் பார்க்கலான்ற மாதிரி கொண்டு வர்றதுக்காக ஒரு சிஸ்டம் கேட்டார். எல்லாம் பேசி கீசி எல்லாம் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு அமௌண்ட்டு சொல்லலாம், இதுதான் இவ்வளோ ஆகும் சார் அப்படின்னு. ஒரு 1.5 லட்சமோ 2 லட்சமோ சொன்னோன்னு நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை, ரொம்ப வருஷமாச்சு. 2010 ஏன்னா 11 12 அந்த காலகட்டத்தில். அப்போ அவர் சரிங்க சார் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 25,000 ரூபாய்க்கு செக்கு கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு, சார் உங்கள் பேர் கிருஷ்ணவேல், பட் நீங்கள் எதனால் நீங்கள் ஹிந்துன்றதுனால மற்ற மதங்களுக்கு பண்ண மாட்டேன்னு சொல்கிறீங்களான்னு. அப்படிலாம் இல்லை சார், நான் எந்த மதத்துக்கும் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னாரு. ஏன்னா நான் நாத்திகன் சார், மதம் என்பது பகுத்தறிவுக்கு எதிரானது, அதனால் அதுக்கு சார்ந்த வேலைகளை நான் செய்கிறதில்லை அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்ட்டு போயிட்டார். 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, எந்த இன்ஃபர்மேஷனுமே வரல அவர்கிட்ட. அந்த இன்புட் வந்தால் தானே நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். அந்த நேரத்தில் ஏதோ ஒரு நல்ல நேரம் நான் செக்கை ப்ரெசென்ட் பண்ணாமல் வச்சுருந்தேன். சார் ஒரு நாள் ஃபோனை போட்டு கேளுப்பா என்னாச்சு அப்படின்னு. ஃபோனை போட்டு கேட்டுறாங்க, இல்லை நான் சார்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்றான். என்னத்தை பேசி போகிறோம் சார் கொடு அப்படின்னா, இல்லை சார் அந்த ப்ராஜெக்டை ட்ராப் பண்ணிடலாம் சார், அந்த அட்வான்ஸை கூட நீங்களே வேணால் வச்சிங்க அப்படின்னும். அட்வான்ஸை நான் வச்சுட்டேனே, அப்போ நான் செக்கை என்ன ப்ரெசென்ட் பண்ணவே இல்லைன்னு. சரிங்க சார், அப்படின்னா அந்த செக்கை நான் கிழிச்சு போட்டிருக்கேண்ணா. இல்லை உங்கள் அட்ரஸ் தான் என்கிட்ட இருக்குது, அந்த செக்கை நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் வச்சிங்க. ட்ராப் பண்ணது ஓகே, எதுக்காக ட்ராப் பண்ணீங்க அப்படின்னு. இல்லை சார், நான் கிறிஸ்தவன், நான் தேவனை கும்பிட்றவன், நீங்கள் அதுக்காக எங்கள் கர்த்தரை கும்பிடுங்கன்னு நான் சொல்ல வரல. ஒரு இந்துவாக இருந்துட்டு உங்கள் சாமியிலே ஏதாவது ஒரு சாமியை கும்பிடலாம்ல, ஒரு முருகனையோ பிள்ளையாரையோ சிவனையோ அப்படியாவது கும்பிடலாமே. எந்த சாமியும் நான் கும்பிட மாட்டேன்னு சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியல சார். அப்படிப்பட்ட ஒரு நபரோட என்னால் சேர்ந்து வேலை செய்ய முடியுமான்னு எனக்கு தெரில. நான் சொன்னேன், நான் சாமி கும்பிட்றதுக்கும் உங்கள் வெப்சைட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கு என்ன சம்பந்தம்? சரி அதுதான் உங்கள் விருப்பம்னா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கேன்சல் பண்ணிட்டு அந்த செக்கை அனுப்பிச்சி விட்டோம். இது முடிஞ்சதுன்னு வச்சுங்க. இப்போ இதை வந்து அந்த சிச்சுவேஷனோட யோசிச்சு பாருங்க. அங்கேருந்து வந்திருக்கான். இங்கே பெரும்பான்மையான மக்கள் யாருக்கும் எந்த மத நம்பிக்கையும் கிடையாது, எந்த கடவுள் நம்பிக்கையும் கிடையாது. இவங்களை நம்பி தான் அவங்க பிழைக்கணும். பால் தயிர்னு வச்சுருந்தாலும் அதை எங்கே கொண்டு போய் விற்பான்? இவங்கள்ட்ட தானே வந்து விற்கணும். அப்போ இவங்களோட பழகும்போது இங்கே இருக்கிறவங்களோட பழக்க வழக்கங்களை பார்க்கக்கூடிய அந்த மக்கள்லேயே நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். ஆமாம், எதுக்கு சாமி கும்பிடணும்? என்ன சும்மா நீங்கள் நான் என்னவோ மந்திரன்ற, அப்புறம் உட்காந்து ஆடை வெட்டு மாடு வெட்டுன்ற, இதில் என்னையா இருக்குது? சாப்பிட்றதுக்கு ஆடை வெட்டினா பரவாயில்ல, சும்மா ஒரு 10 ஆடை கொண்டாந்து வெட்டி பலி போடுன்னெலாம் சொல்லிகிட்டு இருக்கிறிய அப்படின்னா அவன் கேள்வி கேட்க ஆரம்பித்த உடனே இவங்களுக்கு அலார்மிங்காக இருக்குது. ஏன்னா மனித குலம் கட்டமைக்கப்பட்டதே நம்பிக்கைகளின் காரணமாக தான். ஒரு நம்பிக்கைகளை வச்சு தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இது ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம். அதாவது 2018 வரை அந்த நோட்டில் ஒரு 1000ன்னு போட்டு ஒரு நோட் இருந்தால் அது 1000 ரூபாய்க்கு மதிப்பு. ராத்திரி 8 மணிக்கு பேசினதுக்கப்புறம் அதுக்கு மரியாதை இல்லாமல் போயிடுச்சுல்ல. அப்போ அது வேற நம்புனீங்க, அது 1000 ரூபாய் அப்படின்னு நம்புறீங்க. அதுக்கப்புறம் அது நம்பலை நீங்கள் 1000 ரூபாய் இல்லைன்னு. அப்போ இந்த நம்ம கலாச்சாரத்தோட அடிப்படையே நம்பிக்கை. எல்லா கலாச்சாரமும் ஏதோ ஒன்று நம்பிக்கையை அடிப்படையாக வச்சு கட்டமைக்கப்பட்டிருக்கு. நம்மளோட நம்பிக்கையை நம்ம ஆளுங்களே கேள்வி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னா அவங்களுக்குள்ள குழப்பம் வருது. அப்போ தான் ஒரு 4-5 பேர் கிளம்புறாங்க. ஒருத்தர் சாருவாகர்னு பேர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே இருக்கிற நாகர்கள் சொல்கிறது தான் கரெக்டு, அதைத்தான் ஃபாலோ பண்ணணுன்றார். சாருவாகர்ன்றவர் என்ன சொல்கிறாரு, இந்த தமிழர்கள் சொல்கிறது தான் கரெக்டு, அதை தான் ஃபாலோ பண்ணணுன்றார். அப்புறம் மகாவீரர் வர்றார். இல்லை நான் புதுசாக ஒன்று சொல்கிறேன், அவங்க சொல்கிறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது, ஆனால் இவங்க சொல்கிறது முழுக்க கரெக்டுன்னு சொல்ல வரல, அது இல்லாமல் நான் வேற ஒன்று சொல்கிறேன்ட்டு வர்றார். அப்புறம் புத்தர் வர்றார்.
அப்புறம் அஜீவகான்னு ஒருத்தர் வர்றார், இன்னொருத்தர் அஜிதா கேச கம்பளின்னு ஒருத்தர் வர்றார், அப்புறம் அஞ்சனர்னு ஒருத்தர் வர்றார். இந்த அஞ்சனர் யாருன்னா புத்தரோட மாமா. புத்தரோட மாமா ஒரு மதத்தை உருவாக்குனாருன்றதே நிறைய பேருக்கு தெரியாது. இப்படி ஒவ்வொருத்தரும் கிளம்புறாங்க. எப்படின்னா இதுக்கும் அதுக்கும் ஒரு காம்ப்ரமைஸ் வச்சுக்கலாம். நீ சோறு சாப்பிடு, சப்பாத்தியே அதுக்காக வேணான்னு சொல்லாத அப்படின்ற மாதிரி ஒரு காம்ப்ரமைஸுக்கு கொண்டாடுறாங்க. அந்த காம்ப்ரமைஸில் புத்தர் சொன்னது என்னென்னா, மிருகத்தை கொல்லலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, உணவுக்காக கொல்லப்பட்டால் பிரச்சனை இல்லை. இல்லை செத்துப்போன மிருகத்தை உணவுக்கு பயன்படுத்திக்கிட்டாலும் தப்பு இல்லை. ஆனால் பலி கிளின்னு மதத்தின் பேரில் மிருகத்தை கொல்லாத, மதத்தின் பேரிலோ யாகத்தின் பேரிலோ அதில் கொல்லாத அப்படின்னு வர்றார். அவர் வந்து ஒரு ராஜாவோட பிள்ளை. அவர் வந்து இந்த ஞானம் அடைஞ்சு போய் உட்கார்ந்தாருன்னு சொல்கிறாங்களே, உட்கார்ந்ததெல்லாம் இதான் யோசிக்கிறாங்க. இது எப்படி அதுக்கும் இதுக்கும் எப்படி மேட்ச் பண்ணுறது, அதை வந்து அவங்க ஞானத்தை தேடி போனாங்க அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. விஷயம் என்னென்னா யோசிக்கிறாங்க, சிந்திக்கிறாங்க. ப்ராக்டிக்கல் லைஃப்லாம் இப்படி ஒன்று இருக்குது. இவங்களை அண்டி பிழைக்காமல் நம்ம இருக்க முடியாது. ஆனாலும் நமக்குன்னு உள்ள விஷயத்த விட்டு கொடுக்க முடியாது. அப்படின்றப்ப தான் அவர் ரெண்டுத்தையும் சேர்த்து கனெக்ட் பண்ணி ஒரு மேட்ரு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, அவங்க சொல்கிற மாதிரி தாங்க, ஆன்மான்லாம் ஒன்றும் கிடையாது, மறுபிறவின்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அதுக்காக மதத்துக்காக மத நம்பிக்கைக்காக ஒரு மிருகத்தை பலி கொடுக்குறதுன்னு தப்பு அப்படின்னா அவர் ஒரு புது கோட்பாடை சொல்கிறார். அதுதான் மிட் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க, நடுவழி. இதுவும் இல்லை அதுவும் இல்லை, நடுவில் ஒரு வழி அப்படின்னு. மற்ற இதெல்லாம் விட்ருங்க. இந்த அஜீவகான்றவர் வந்து என்ன சொன்னார்னா, ஊழ் அப்படின்றது தான் கான்செப்ட். அந்த அஜீவகான்றது தான் இவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஆசீவகம்ட்டாங்க இவனுங்க. ஆசீவகம், மர்க்கலி, கோசாலர் அப்படி விடுவாங்க. அதுக்குள்ளே போனோன்னா அது இன்னும் பெருசு. அதுங்க ஒருத்தர் மதுரையில் ஒருத்தர், அவர் பேர் ஏதோ நெடுஞ்செழியன்னு நினைக்கிறேன், அவர் தான் அதை முதல்ல கிளப்பி விட்டது. அது மக்களி கோசாலர் அல்ல, மர்க்கலி கோசாலர். அவர் மற்போர் பண்ணுவார் அப்படி இப்படின்னு என்னெல்லாமா அடிச்சு விட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க அப்பா பேர் வந்து மக்களி. யார், அஜீவகான்ற அவங்க அப்பாவோட பேர் மக்களி. மக்களினா என்ன அர்த்தம்னா உஞ்ச விருத்தி செய்யும் பிராமணன்னு அர்த்தம். அஜீவகாவோட அப்பா வந்து ஒரு பிராமணர். அவர் வந்து என்ன பண்ணுவார், போய் எல்லா வீட்லையும் பிச்சை எடுத்து சாப்பாடு போடுவார். அந்த கோசாலான்ற கான்செப்ட் என்ன வந்ததுன்னா, இவர் குடியிருக்க இடம் இல்லை. அஜீவகா பிறந்தது ஒரு மாட்டு தொழுவத்தில் பிறந்தார். சாலைனா மாட்டு தொழுவத்தில் பிறந்தவர்ன்றதுனால மக்களி கோசாலர் அப்படின்றது தான் அந்த பேர். அவரோட ஒரிஜினல் பேர் அஜீவகா. அதனால தான் அது அஜீவகம் ஆசீவகம்னு இவங்க தமிழில் மாற்றிக்கிட்டாங்க. மகாவீரர் வந்து வேறு ஒன்று சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அப்படிலாம் கிடையாது, ஆன்மான்னு ஒன்று இருக்குது, அந்த ஆன்மாவை புனிதமாக வைத்துக்கொள்ளணும், தூய்மையாக வைத்துக்கொள்ளணும். அப்படி வச்சுக்கணும்னா இப்படியெல்லாம் கோட்பாடுகள். உயிர் கொல்லாமை, எந்த வகையிலுமே எந்த விதமான உயிர்களையும் கொன்றக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு புது கான்செப்டை சொல்கிறார். அந்த கான்செப்டுக்கு எதிராகத்தான் இந்த அஜீவகமும் வருது, பௌத்தமும் அதுதான் வருது. முதல்ல வந்து சமணம் வந்து டோட்டலாக பியூரிஃபை பண்ணுறேன்ட்டு போயிடுச்சு. அப்போ எப்படி பாருங்க, சுத்தமாக எதுவும் நம்ப மாட்டேன்றது ஒன்று. இருக்கிற வைதிக மதத்தை பர்ஃபெக்டாக சுத்தப்படுத்துகிறேன் அப்படின்னு சமணம். அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அதை இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுறது பௌத்தம். இதுலேருந்து டோட்டலாக இந்த சமணம் சொல்லக்கூடிய விதி எல்லாம் எழுதி வைக்கப்பட்டது, அப்படி தான் நடக்கும், நீ என்ன பண்ணாலும் சரி அந்த இது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி அதையே கான்செப்டாக வச்சுக்கிட்டது தான் அஜீவகா. இப்போ இத்தனை கான்செப்ட் வந்துருச்சு. இந்த கான்செப்டுகளில் 2 கான்செப்ட் மட்டும் நின்றுச்சு, மற்ற எல்லாமே காணாமல் போயிடுச்சு. சாருவாகம்ன்றது இதுவே அப்படியே எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்களோட இதே கோட்பாடை எடுத்து போனது. அதையும் அதுக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்க, சாருவாகம்னு அதுக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்க. அது வந்து அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. நாத்திகம்னு சொல்லி நீங்கள் டிஃபைன் பண்ணுன்னு சொன்னால் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? ஸோ அதை வந்து அவர் டிஃபைன் பண்ணுறேன்னு அது சொன்னார். அது சாருவாகம்னு அது மாறிடுச்சு. அதுக்கு தலைவர் பிரகஸ்பதினு கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து இப்படித்தான் உருவாச்சா அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்களாம் ஒரு கற்பனையில் அடிச்சு விட்றீங்க இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இதை பற்றின குறிப்புகள் எங்கே இருக்குன்னா, சமணர்களோட நூல்கள்லேயும் பௌத்தர்களோட நூல்லையும் குறிப்புகள் இருக்குது. இந்த வைதிக மதத்தை சேர்ந்தவங்க வந்து எப்படி சொல்லுவாங்க தெரியுமா, நாத்திகன். இந்த வைதிக மதம்ன்றது இந்து மதம் அப்படி புரிஞ்சுக்கலாம். இந்து மதம் எல்லாம் கிடையாது, பார்ப்பனியம். இந்து மதம்லாம் ஒரு மதமும் கிடையாது, அது பார்ப்பனிய மதம். அது பார்ப்பனிய மதம் மந்திரம் சொல்லி யாகம் வளர்த்து யாகத்தில் மிருகங்களாக பலி கொடுக்குறாங்க. ஆரியர்கள்னு ஒரு கூட்டம் வந்திருக்கு,
அவன் காட்டுவாசியாக சுற்றிட்டு இருந்தவன். ஸோ அவன் பார்க்குற ஃபஸ்ட்டு விஷுவல்ஸ் தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதான் பேசிகிட்டு இருக்கோம். 20 நிமிஷம் தாண்டி வந்துட்டீங்க. 20 நிமிஷம் தாண்டதுன்றது கொஞ்சம் இந்த மாதிரி ரொம்ப டீப்பான சப்ஜெக்ட்டு, பெரிய பாட்காஸ்ட்லாம் பார்க்குறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் 20 நிமிஷம் தாண்டி இருக்கீங்கன்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு தம்ஸ் அப் சிம்பிள் போடுங்க, நீங்கள் 20 மினிட்ஸ் தாண்டிட்டீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஒவ்வொரு வீடியோலையும் வேறு மாற்றி சொல்கிறேன்னு யோசிக்காதீங்க. அப்போ தான் ஃபுல்லாக பார்த்தீங்களான்னு தெரியும். ஏன்னா பழைய வீடியோ பார்த்துட்டு அதேமாதிரி சும்மா ஆர்ட் சிம்பிளை போடலான்லாம் போடக்கூடாது, போய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. நோ சீட்டிங், சரியா? புத்தர் ஒரு நாட்டுக்கு போகிறாரு. அப்போ செய்தி பரவும்ல, பக்கத்து நாட்டு இளவரசர் வராரு. பக்கத்து நாட்டு இளவரசர் வராருன்னா படையோடு வந்தாருன்னா அவர் கூட சண்டை போடணும். விருந்தினராக வந்தாருன்னா அவருக்கு மரியாதை கொடுக்கணும். அப்போ அவர் அடித்து பிடிச்சி ராஜா எப்படி வர்றாருன்னா தனியாக தாங்க வர்றாரு, ஏதோ ஒரு அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு வந்துருக்கிறாரு. என்ன அழுக்கு ட்ரெஸ்ஸோடு வர்றாரா, என்னடா அது இளவரசர் ஏன்ப்பா அப்படி வர்றாருன்னு போய் தடாப்படலாம் வரவேற்கிறாங்க. அவர் அதெல்லாம் ஒன்று வேணாம், சும்மா வரவா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அங்கே போனால் பெரிய யாகம் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. யாகம் பெருசாக நடக்குது. யாகத்தில் வெட்டுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 ஆடுகள், ஒரு 50 மாடுகள் எல்லாம் நிற்கிது. அப்போ ராஜாவை பார்த்து கேட்குறாரு, எதுக்கு இந்த ஆடு மாடெல்லாம் கொண்டாந்து வச்சுருக்கீங்கன்னா, எங்கள் அப்பா வயசானவர், இந்த பலியெல்லாம் கொடுத்தா தான் இந்த கோமேத யாகம். கோமேத யாகம்னா வேறு ஒன்றும் கிடையாது, பசுமாட்டை யாகத்தில் வெட்டி போட்டால் அதுக்கு பேர் கோமேத யாகம், குதிரையை வெட்டி போட்டால் அதுக்கு பேர் அசுவமேத யாகம். சரியா? அப்போ பண்ணணும். அதை பண்ணோம்னா எங்கள் அப்பா எப்போ சாப்பிட்றாருன்னு தெரில, இப்போவே அந்த யாகத்தை பண்ணிட்டோம்னா அவர் செத்த உடனே நேராக சொர்க்கத்துக்கு போயிடுவாருன்னு இவர் சொன்னார், அதனால தான் பண்ணுறோம். அப்போ இந்த மிருகங்கள்லாம் பாவம் இல்லையாப்பா அப்படின்னு கேட்டோடனே, அந்த யாகம் வளர்க்குற ஒருத்தன் இருப்பான்ல, அவன் தொழிலை அவன் காப்பாற்றிக்கணும், அவன் புத்திசாலிமாக. நீங்கள் அப்போ நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்க, இந்த யாகத்தில் வெட்டப்படக்கூடிய இந்த மாடுகளும் சொர்க்கத்துக்கு போயிடும். உடனே புத்தர் கேட்டார், ஏன்ப்பா இப்படி ஒரு 50 மாடை வெட்டி உங்கள் அப்பாவை சொர்க்கத்துக்கு அனுப்பணுன்ற, ஆனால் அதை விட ஈஸியாக இந்த 50 மாடுமே சொர்க்கத்துக்கு போகுது, அதுக்கு பேசாமல் உங்கள் அப்பாவை வெட்டி பலி போட்டுற வேண்டியது தானே யாகத்தில், அப்படியே அவர் சொர்க்கத்துக்கு போயிடுவார்ல, மாடே சொர்க்கத்துக்கு போகணும்னா உங்கள் அப்பா போக மாட்டாரா அப்படின்னு கேட்டோடனே தான், அடப்பாவீங்களா ஃப்ராட் தரம் பண்ணுறான் அப்படின்னு அந்த ராஜாவுக்கு தெளிவானவொடனே வந்தவனை பூரா ஆட்சி துரத்தி விட்டாங்க. ஓடுறான், யாகமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஃப்ராடு தரம் பண்ணியா அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுட்டு, ஐயா நீங்கள் சொல்லுங்கள், இனிமேல் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அப்படியே அந்த நாடு ஃபுல்லாகவே பௌத்த மதத்துக்கு மாறுறாங்க. அதே போலத்தான் சமணத்தையும் இவங்க சொல்கிறது நல்லா இருக்குது. ஏன்னா முக்கியமாக என்னென்னா, ஆரிய மக்கள் எப்படிப்பட்டவங்க, நாடோடிகள், ப்ளஸ் அவங்களோட மெயின் தொழில் என்னது, ஆடு மாடு மேய்த்தல். ஆடு மாடு தான் மேய்க்கிறது தொழில். ஒரு யாகத்துக்கு 50 மாடை வெட்டிவிட்டாங்கன்னா அடுத்தால மேய்க்கிறதுக்கு மாட்டுக்கு எங்கே போவான்? நாடே அந்த கான்டெக்ஸ்டில் புரிஞ்சுக்கிட்டா ஒரு நாடே பௌத்தத்துக்கு மாறுது, அதனுடைய ரீச் இருக்குது. அந்த காலத்துல எப்படி இந்த பக்கம் சமணம் அதனுடைய ரீச் இருக்குது. இப்போ எந்த இடத்துல பார்ப்பனியம் இவர்களை வீழ்த்திட்டு மேலே வருது, அங்கே வரேன் நான் திரும்ப. இப்போ இப்படி இவங்க டெவலப் ஆகி வராங்க பார்த்தீங்களா, இப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது பௌத்தம் பின்பற்றுவதற்கு ஈஸியாக இருக்குது. சமணம் அப்படி இல்லை. சமணம் என்ன சொல்லுது, எந்த வகையிலுமே உயிரை கொள்ளாத அப்படின்னு சொல்லும்போது விவசாயம் கூட பண்ண முடியாதுன்ற அளவுக்கு வந்துடுது. ஏன்னா நிலத்தை உழுதோம்னா 2 புழு பூச்சி செத்து போகும். அப்போது சமணத்தை பின்பற்றியவர்கள்லாம் வெறும் வணிகத்தை மட்டும் தொழிலாக கொண்டவர்களாக மாறிடுறாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த ஜெயின்ஸ் மார்வாடியெல்லாம் எல்லோரும் பாருங்க ஒரே ஒரு 2 தொழில் தான் பண்ணுவாங்க. ஒன்று பிஸ்னஸ், பொருளை வாங்கி விற்கிறது, அவங்க உற்பத்தி பண்ண மாட்டாங்க, பொருளை வாங்குவாங்க, விற்பாங்க. அந்த இன்னொருத்த கொண்டு இருந்தால் அதை பற்றி அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, சரியா? இவங்க கொல்ல மாட்டாங்க. அப்போ வட்டி கொடுக்கறது, இந்த மாதிரி இடத்துக்கு வந்துடுறாங்க அவங்க. அப்போ இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய இருந்ததுனால இதோட மக்களோட எண்ணிக்கை கொஞ்சம் கம்மியாக இருக்குது கம்பேரிட்டிவ் டு பௌத்தம். அப்போ 300களில், அதுக்கு அடுத்த 300 ஆண்டுகளில் அசோகர் வராரு. புத்தர் காலத்துக்கு பிறகு அசோகர் வராரு. அசோகர் வந்தோடனே அசோகர் தானே புத்த மதத்துக்கு மாறும்போது அவர், அதாவது முதல் ராஜா ஒரு குட்டி நாட்டுக்கு ராஜா, இவர் சக்கரவர்த்தி. அப்போ சக்கரவர்த்தியே பௌத்தத்துக்கு மாறும்போது அஃபிஷியலாக அவர் மாறின மதத்துக்கு எல்லாரையும் மாற்ற சொல்கிறாரு. அதாவது ஒரு கலாச்சாரத்தை நீ மாற்றிட்டேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் அவன் தமிழன் கிடையாது, அவன் வேற ஒருத்தனாக மாறிடுவான். இப்போ தமிழ்நாட்டில் இருக்க எல்லாரையும் கிறிஸ்டினாக மாற்றிட்டாங்கன்னு வச்சுக்க, இல்லை தமிழ்நாட்டில் இருக்க எல்லாரையும் முஸ்லீமாக மாற்றிட்டாங்கன்னு வச்சுக்க, தமிழர் அடையாளம்னு சொன்னது இல்லை, மொழியை தவிர மீது எல்லாமே அடையாளம் வேறையாக மாறிடும். கரெக்டாக? ஆப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னா பழங்குடியின மக்கள் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அவங்க பூரா பைபிளை எடுத்தோடனே என்ன ஆகிப்போச்சு,
கிறிஸ்டியன்ஸாக மாறிட்டாங்க. அவங்க வச்சிருந்த பழைய கடவுள் நம்பிக்கை, அந்த பாரம்பரியம் எல்லாமே போயிடுது இல்லை, சடங்குகள் எல்லாம். அதே போலத்தான் அசோகர் பௌத்த மதத்துக்கு மாறும்போது இந்தியா முழுக்கும் பௌத்த மதத்துக்கு மாற ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ வைதிக மதம் கிட்டத்தட்ட காணாமல் போயிடுச்சு. ஆனால் சமணர்கள் வேற ஒரு அசிங்கம் பண்ணுறாங்க. அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, 4 வர்ணம் அப்படின்ற ஒரு கோட்பாடை கொண்டாடுறாங்க. என்ன சார் புது கதையாக இருக்குது, பார்ப்பனர்கள் கொண்டு வந்தாங்க சமணர்கள் கொண்டு வந்தாங்கன்றீங்களேன்னா, சமணர்கள் தான் முதல்ல இந்த 4 வர்ண கோட்பாடை கொண்டாடுறாங்க. கொண்டு வந்து பிராமணர்கள் ஆரம்பத்தில்னா சமணர்கள் ஆரம்பித்த காலத்தில், இன்றைக்கும் அவங்க தான் அந்த துபிஜா அப்படின்ற கான்செப்டை கொண்டாடுறாங்க. பூணூல் போடுறது அப்படின்னு, பூணூல் போடுறதே அவங்க தான் கொண்டு வந்தது. இன்றைக்கும் நீங்கள் வந்து அதை செக் பண்ணணுன்னா, நம்ம வந்தவாசி அதை சுற்றின பகுதி இருக்குல்ல, அங்கே போய் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் தான் அவங்க. ஜெயினர்கள்னால் இந்த மார்வாடி மாதிரிலாம் கிடையாது, பிறப்பால் தமிழர்கள். உன்னையும் இணையம் மேலே கருப்பாக தான் இருப்பாங்க, ஆனால் அவர்கள் மகாவீரரை பின்பற்றுபவர்கள். இப்போ இந்த 4 வருணத்தை உருவாக்கக்கூடிய தேவை ஏன் வருது அவங்க? ஏன் வருதுன்னா, அவங்க வந்து ஒரு சின்ன கம்யூனிட்டி, பௌத்தம் மாதிரி நாடு முழுவதும் பரவலை, ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்களில் மட்டும்தான் பரவி இருக்குது. அப்போ அவர்கள் வந்து அந்த ஸ்டாண்டர்ட்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 4 வர்ணம் அவங்க உருவாக்கல. 3 வர்ணம் தான். என்னென்னா பூசாரிகள், மன்னர்கள், வணிகர்கள், மற்றவர்கள். அவங்கெல்லாம் வந்து சமணத்துக்கு உள்ளே வரமாட்டாங்க. இப்படி 3 வர்ணமாக அது உருவாகுது. அப்படி உருவாகும்போது பார்ப்பனர்கள், அந்த பார்ப்பனியம், அந்த பூணூல் போடுறது, இதெல்லாம் அங்கே கான்செப்ட் வருது. கோயில் வச்சு கும்பிட்றது, இந்த கான்செப்ட் எல்லாம் உள்ளே வந்துடுது. அவங்களோட கடவுள்லாம் பார்த்திங்கன்னா குபேரன், லக்ஷ்மி, விஷ்ணு, இதெல்லாமே அவங்க கடவுள், அவங்க உருவாக்கிக்கிட்ட கடவுள்கள். இப்படி இருக்கும்போது இந்த வைதிக மதம் வந்து அசோகர் காலத்துக்கு அப்புறம் அவரோட பேரங்காலத்தில் ஒருத்தன் வரான். அதாவது என்ன ஆகுதுன்னா, அசோகர் காலத்தில் பௌத்த மதம் வேகமாக பரப்பப்படுகிறது. எங்கே வர பரப்பப்படுகிறதுனா, இப்போ இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் வர பரப்பப்படுகிறது. இந்த பக்கம் அசாமெல்லாம் இருக்குல்ல, அது வர பரப்பப்படுகிறது. தெற்கே பார்த்தோம்னா இலங்கை வர பரப்பப்படுது. அதாவது படையெடுத்துலாம் வரல, நாங்கள் ஒரு கொள்கை வச்சுருக்கோம், நல்லா இருக்கா பாருங்கள், நல்லா இருக்கா பாருங்கன்னு சொல்லி அப்படியே உள்ளே வராங்க. மினிஸ்ட்ரி மாதிரி தான் பண்ணுறாங்க. ஆமாம், அப்படி இல்லை, மினிஸ்ட்ரின்ற கான்செப்டை முதல்ல உலகத்தில் உருவாக்குனதே பௌத்தம். புத்த துறவிகள்னு தனி, மக்கள் தனி. துறவிகளோட வேலை வந்து புத்தர் சொன்னதெல்லாம் போய் சொல்லணும் அப்படின்னு கொண்டாந்து பரப்ப ஆரம்பித்தது. முதலில் உலகத்தில் ஒரு பர்ஃபெக்ட் மிஷினரி அப்படின்றத உருவாக்குனதே பௌத்த மதம் தான். அந்த மிஷினரி வந்து சமண மதத்தில் இல்லை. சமண மதத்தில் அவங்களாம் வந்தவங்க, அப்புறம் அதை இறுக்கி பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வேறு யாரையும் உள்ளே விடலை. இவங்க போய் பரப்புகிறாங்க. அப்படி பரப்பும்போது தான் தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்துடுது. தமிழ்நாட்டிலையும் சமணர்கள் இருந்தாங்க, தமிழ்நாட்டிலையும் பௌத்தர்களாக மாறிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த சமணர்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, தமிழில் நீதி நூல்லாம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அறம் பொருள்லாம் உள்ளே வருது. புரியுதுங்களா? நாலடியார், திருக்குறள், இந்த மாதிரிலாம் பல நீதி நூல்கள், அறநூல்கள்ன்றதெல்லாம் தமிழில் அதுக்கப்புறம் தான் எழுத ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமணமும் பௌத்தமும் வரும்போது எந்த மதமும் இல்லாத தமிழர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆரிய கோட்பாட்டுக்குள்ளே வந்து இந்த மதங்களை, முதலில் சமணம் பௌத்தத்தை தழுவிடுறாங்க. அது இலங்கையிலையும் பௌத்தம் மட்டும் போய் பரவுது. தமிழ்நாட்டில் சமணமும் இருந்தது. இப்போ நான் சொன்ன இந்த சமணர்களை நீங்கள் எங்கே பார்க்கலான்னு சொன்னால், வந்தவாசிக்கிட்ட பார்க்கலான்னு சொன்னேன். தமிழர்கள் தான், கருப்பாக தான் இருப்பாங்க, தமிழ் தான் பேசுவாங்க. அவங்களுக்கு தமிழ் தவிர வேறு எந்த மொழியும் தெரியாது. இல்லை, இங்கிலீஷ்லாம் தெரிஞ்சிருக்கும். நான் சொல்கிறது தாய்மொழியாக தமிழை மட்டுமே கொண்டவர்கள். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் பார்க்குற தீட்டை விட ஜாஸ்தியாக பார்ப்பாங்க. பார்ப்பனர்கள் பார்க்கக்கூடிய தீட்டு இருக்குல்ல, அதை விட ஜாஸ்தியாக பார்ப்பாங்க. அவங்க தான் பூணூல் போடுவாங்க. இந்த ஆடியனா ஆவணி ஆவிட்டமா, அதெல்லாம் அவங்க தான் கொண்டாடுவாங்க. இந்த புரிதலை மட்டும் ஒரு இடத்துல வச்சிங்க. இப்போ நம்ம அசோகர் காலத்துக்கு வருவோம். அசோகர் அன்பீட்டபிள், அப்புறம் அவர் பையன், அப்புறம் அவர் பேரன் பிருகத்ரதான்னு ஒருத்தன் வரான். அவங்கிட்ட தளபதியாக ஒரு பார்ப்பனன் வேலை செய்கிறான். அப்போ தான் வந்து பார்ப்பனர்கள்ன்ற கான்செப்ட் உருவாகுது. அவங்களுக்குள்ள அந்த நெட்வொர்க்கு உருவாயிடுச்சு. இல்லை, அவள் வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற கான்செப்ட் வந்து புலால் உண்ணாமைன்றது மெயினாக வச்சு தான் பௌத்தமும் சமணமும் டெவலப் ஆகிருக்கு. நாம் அடி வாங்குகிற இடமே
கோமேத யாகம், அஸ்வமேத அசுவமேத யாகம்னு மாடு குதிரையெல்லாம் கொள்கிற இடத்துல தான் நம்ம சிக்கலாகுது நமக்கு அப்படின்னா அந்த கான்செப்டை மட்டும் உள்ளே எடுத்துக்கிறாங்க. அப்புறம் சமணத்தில் பார்க்குறாங்க நல்லா இருக்குது அப்படின்னு. ஆனால் இதை ப்ரொபகேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வழி இல்லை. இவங்க தனி சின்ன சின்ன குழுக்களாக தான் இருக்கிறாங்க. இந்த சமணம் பௌத்தம் சேராமல் இன்னும் எனக்கு இந்திரன் தான் வேணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிற அந்த குரூப் வந்து ஐசோலேட்டட் குரூப்ஸாக இருக்கிறாங்க. அப்போ என்ன நடக்குது, அவர்கிட்ட வந்து அந்த அசோகரோட பேரண்ட்டை புஷ்யமித்ர சுங்கன்னு ஒருத்தவன் வேலை பார்க்குறான். அவன் தான் வந்து படை தளபதி. அவன் என்ன பண்ணுறான், ஓப்பன் ராயல் கோர்ட்டில் அரசவையில் வச்சு மன்னரை வெட்டிடுறான். மன்னரை போட்டு தள்ளிட்டு இவன் ராஜாவாயிடுறான். அப்போ தான் சுங்க வம்சம்னு அந்த வம்சம் உருவாகுது. இந்த சுங்க வம்சம் வந்த உடனே இந்த வைதிக மதத்தை என்ன பண்ணுறாங்க, மறுகட்டமைப்பு செய்கிறாங்க. எப்படி மறுகட்டமைப்பு செய்கிறாங்க, சமண மதத்திலிருந்து இந்த 3 வர்ண கோட்பாடுன்றதை எடுத்துக்கிட்டு இந்த 3 வர்ணத்தை சேர்ந்தவர்கள் யாராக இருக்கணும்னா ஆரியர்களாக இருக்கணும். ஆரியர்களாக இருந்தால் அவர்கள் பார்ப்பனர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள் இந்த 3த்தில் வந்துடுவாங்க. இவங்கள ஆரியர்கள். ஆரியர் அல்லாமல் இந்த வைதிக கோட்பாடுகளை ஏற்றுக்கொள்வதற்கு யாரெல்லாம் தயாரோ லோக்கல் தமிழர்கள் அவங்கள பூரா சூத்திரர்கள்னு வச்சுட்டான். அதாவது சூத்திரன்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம், ஆரியர்கள் அல்லாதவர்கள்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். தமிழர்கள் என்று சொல்கிற கான்டெக்ஸ்ட் வந்து அம்பேத்கர் சொன்ன கான்டெக்ஸ்டில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆமாம். அப்போ தமிழர்களை மொத்தமாக சூத்திரர்கள்னு அடையாளப்படுத்திட்டான். அதையும் சத் சூத்திரர்கள் அப்படின்னு சொல்லிட்டான். சத் சூத்திரன்னா என்ன அர்த்தம், நல்ல சூத்திரன், நல்ல அடிமை அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அவனை பொறுத்தவரை இவங்க தமிழர்கள் நல்லா இருந்தது எப்போ இருந்தாங்க, மதம் இல்லாமல் இருந்தப்போ நல்லா இருந்தாங்க. அவங்க சொன்ன மதத்தை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சமணம் பௌத்தம்னு எல்லாத்தையும் எடுக்க போய் கடைசியில் என்ன ஆயிடுச்சு, அவன் சொல்கிற வைதிகத்தையும் எடுத்துக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறார்கள். அப்படி தள்ளப்படும்போது அவர்கள் சூத்திரர்களாக மாற்றப்படுகிறார்கள். இப்போது இந்த புஷ்யமித்ர சுங்கன் காலத்தில் இந்த மாதிரி இதெல்லாம் உருவாக்குறாங்கல்ல, இதெல்லாம் உருவாக்கி இது வந்து ஒரு என்ன சொல்கிறோம், எப்போவுமே ஒரு மதம் வந்து எப்போ ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு கேட்டால் வென் பேக்டு பை அ கவர்மெண்ட். ஒரு அரசாங்கம் அதை வந்து பின்னாடி இருந்து புஷ் பண்ணிச்சுன்னா அது வேகமாக மக்கள் மத்தியில் போய் சேரும். பௌத்தம் அப்படி வேகமாக போய் சேர்ந்ததுக்கு காரணம் அசோகர். வைதிக மதம் ஒரு புது வடிவெடுத்து மக்கள் மத்தியில் வேகமாக உள்ள வருது. அதுக்கு காரணம் இந்த சுங்க வம்சம். பௌத்த மதம் எவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸாக இருந்ததுன்னா ஆப்கானிஸ்தான் பகுதியில் இருந்த குஷானர்கள்லாம் பௌத்த மதத்தில் சேர்ந்தவங்க. அதில் ரொம்ப ஃபேமஸான மன்னர் வந்து கனிஷ்கர்னு பேர். அவர் தலை இல்லாத சிலை ஒன்று மட்டும் இருக்குது. அவர் முகம் எப்படி இருக்குன்னு தெரியாது, ஒரு சிலை இருக்குது, அது கனிஷ்கரோட சிலை, ஆனால் தலை இருக்காது. பௌத்த மதத்தில் இந்த உருவ வழிபாடுன்றது இந்த குஷானர்கள் கொண்டு வந்தது. ஏன்னா இந்த குஷானர்கள் யாருன்னா அலெக்சாண்டர் காலத்தில் வந்தாங்கல்ல, கிமு 300களில் படையெடுத்து வந்தார்ல அலெக்சாண்டர். அப்படி வந்த காலகட்டத்தில் அந்த பகுதியில் தன்னுடைய ஒரு கவர்னரை நியமிச்சுட்டு போகிறார் செலுக்கஸ் நிக்கேடார். செலுக்கஸ் நிக்கேடாரோட பொண்ணை தான் சந்திரகுப்த மௌரியர் கல்யாணம் பண்ணிக்கிறார். கிரேக்க நாட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறார். அப்படின்னா அந்த இந்தியா கலாச்சாரத்துக்குள்ளேயே அவங்க எல்லாம் கிளப் ஆகி இங்கே உள்ளவங்களாகவே மாறிடுறாங்க. அவர்களுக்கு கிரேக்க வழிபாட்டு முறை சிலை வச்சு வழிபடக்கூடியது. டயானா அது இதுன்னு இப்போ எல்லா கடவுள்களுக்கும் சிலை வச்சு கும்பிடுவாங்க. அப்போ இங்கே சாமி கும்பிட்றதுன்னு வந்தோடனே பௌத்த மதத்துக்கு வந்தோடனே புத்தருக்கு சிலை வச்சு புத்தருக்கு வச்சு கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த காலத்தில் உருவாக்கப்பட்டது தான் இந்த ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய பொஹிமியன் ஸ்டாச்சூஸ்ன்னு சொல்லுவாங்க. மலைகளில் பார்த்தா பெரிய பெரிய சிலைகள் இருக்கும் புத்தர் சிலைகளாக. அதெல்லாம் அந்த குஷானர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்டது. இப்போ வைதிக மதம் ஒரு ரூட் உள்ள போயிட்டுருக்கு. அப்படி போகும்போது கிமு 400களில் அப்போ தான் வந்து அப்போ கூட சுங்க வம்சம் வந்து அவ்வளோ பெருசாலாம் டெவலப் ஆகலை, ஓரளவுக்கு டெவலப் ஆகிருக்கு. ஆனால் இந்த வைதிக மதத்தில் 4 வர்ண கோட்பாடு இதெல்லாம் உள்ளே கொண்டாட முடிகிற அளவுக்கு வளர்ந்துருக்கு. அதன் பிறகு 400கள் கிட்ட வந்து என்ன வருதுன்னா குப்தர்கள் வராங்க. குப்தா டைனாசிட்டின்னு வருது. 1ஆம் சந்திரகுப்தன், சமுத்திரகுப்தன், 2ஆம் சந்திரகுப்தன் வராங்க. இந்த நேரத்தில் தான் இந்த வைதிக மதம் ஸ்ட்ராங்கான ஒரு ஹோல்டுக்குள்ளே வருது. ஏன்னா சுங்க வம்சத்தில் இருக்கும்போது எப்படி இருக்குதுன்னா ஓரளவுக்கு இருக்குது, பௌத்தர்களை பார்த்தா வெட்டுன்றதோட நின்றுட்டு இருக்குது. அதுக்கு அதை தாண்டி போகலை. குப்தர்கள் டைனாசிட்டி வரும்போது அந்த அரசு வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு மறுபடியும் பெருசாகுது. எது அசோகர் எவ்வளோ வச்சுருந்தாரோ அந்த சைஸுக்கு பெருசாக வருது. அந்த சைஸுக்கு பெருசாக வரும்போது அவர்கள் இந்த வைதிக மதத்துக்கு உள்ளே வரும்போது அப்போ தான் புதுசாக கான்செப்டுகளை உருவாக்குறாங்க.
அப்போ உருவாக்கப்பட்ட கான்செப்ட் தான் சனாதனம். அந்த சனாதனம்ன்றது ஒரு கோட்பாடு. அதுக்கு ரூல் புக் வந்து மனுஸ்மிருதி. இப்போ குப்தர்களின் காலம் பொற்காலம்ன்றதுக்கு இது பார்ப்பனர்களுக்கு பொற்காலம். ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுங்க. களப்பிரர் காலம் இருண்ட காலம், குப்தர்களின் காலம் பொற்காலம். ரெண்டுக்கும் பக்கத்தில் ஒரு சின்ன கோடு போட்டு யாருக்கு அப்படின்னு எழுதுங்க. ரெண்டுக்கும் ஒரே பதில் தான், பார்ப்பனர்களுக்கு. குப்தர்களின் காலம் பொற்காலம் யாருக்கு? பார்ப்பனர்களுக்கு. களப்பிரர்களின் காலம் இருண்ட காலம் யாருக்கு? பார்ப்பனர்களுக்கு. இப்போ பார்ப்பனியம் அந்த அளவுக்கு ரீச் ஆகிட்ட பிறகு என்ன மாற்றங்கள் சமூகத்தில் நடக்குது? என்ன என்ன பழக்க வழக்கங்கள்? அதாவது இப்போ ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அந்த கல்ச்சுரலாக மாற்றுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ இங்கே கல்ச்சுரலாக மாறுறாங்களா எல்லாருமே? அதாவது அங்கே என்ன மாற்றம் வருதுன்னு பாருங்கள். பார்ப்பனர்கள் வந்து இந்த 4 வர்ண கோட்பாடை வந்து சமணம் வச்சுருந்தது, ஆனால் அது ஒரு மாதிரி லூஸாக வச்சுருந்தது. ஆனால் இவன் வரும்போது என்ன பண்ணுறான், டைட் பண்ணுறான். அதை குப்தர்கள் காலத்தில் எப்படி சொல்கிறான்னா, அந்த குப்த மன்னர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள என்ன சொல்லி மயக்கிறாங்கன்னா, நீங்கள் பிறவியிலேயே அரசராக பிறக்க வேண்டியவங்க, அதனால சத்திரியன். உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறதுக்காக பிறவியிலேயே நாங்கள் பிறந்தவங்க, அதனால நாங்கள் பார்ப்பனர்கள். வைசியர்கள், இவர்கள் பிறவியிலேயே வைசியர்களாக பிறந்தவர்கள், இவர்கள் வரி கட்ட வேண்டியவர்கள். சரியா? அப்போ தான் வந்து இந்த அர்த்த சாஸ்திரம் அது இதெல்லாம் நூல்கள்லாம் எழுதப்படுது இந்த குப்தர்கள் காலத்தில் வரும்போது தான். அப்போ என்ன பண்ணுறாங்க, அதோடு சேர்த்து கடைசியாக பகவத்கீதையை கொண்டாந்து உள்ளே வைக்கிறாங்க. வச்சு என்ன சொல்கிறாங்க, கிருஷ்ணர் தான் கடவுள், அவரே சொல்லிட்டார். என்னது, சதுர் வர்ணம் மயா சிருஷ்டம், 4 வர்ணம் என்பது நான் படைச்சது. விஜய் மாரி அப்பயே அவர் டயலாக் அடிச்சிட்டார். அதை இனிமேல் நானே நினச்சாலும் மாற்ற முடியாதுன்ட்டார். இல்லை, ஒரு சமூகமாக இயங்கும் போது சில ரூல்ஸ் இருக்கிறது தேவை தானே. அந்த ரூல்ஸ் வந்து எல்லாருக்கும் சமமாக பயன்பட்டால் பரவாயில்ல. நீ வந்து எந்த வர்ணத்தில் பிறந்தாயோ அது உனக்கு விதிக்கப்பட்ட விதி. இதில் பகவத்கீதையில் தெளிவாக வரும், ஸ்வதர்மம் அதர்மம். இந்த 2 வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதர்மம் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்வதர்மம்னு ஒன்று இருக்குது. அது தெரியாமையே நம்ம அதர்மம் இதெல்லாம் ரொம்ப அதர்மம்ப்பா, அடுக்குமாப்பா அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம். அதர்மம் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட் வேர்டு ஒன்று இருக்குது, ஸ்வதர்மம். ஸ்வதர்மம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நல்ல தர்மம்னு அர்த்தம் கிடையாது. அதர்மம்னா கெட்ட தர்மம், சுதர்மம்னா நல்ல தர்மம், அப்படி அர்த்தம் கிடையாது. ஸ்வதர்மம்னா சுய தர்மம்னு அர்த்தம். சுய தர்மம்னா என்ன? சுய தர்மம், உன் வர்ணத்துக்கு இதுதான் பணிகள்னு விதிக்கப்பட்டிருக்குல்ல, அந்த பணிகளை மட்டும் செய்வது தான் உன் வேலை. அதை செஞ்சனா தான் அது சுதர்மம். உன் வர்ணத்துக்கு என்ன பணிகள் விதிக்கப்பட்டிருக்கோ அதை தாண்டி வேறு எதையாவது செஞ்சனா அதுக்கு பேர் அதர்மம். அதாவது சூத்திரனாக பிறந்த ஒருத்தன் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டானா அது அதர்மம். ஆசைப்பட்டாலே அதர்மம். அதாவது படிக்கணும்னு ஆசைப்பட்டாலே அதர்மம். சூத்திரனுக்கு விதிக்கப்பட்ட விதி என்னென்னா படிப்பு கிடையாது அவனுக்கு. இந்த 4 வர்ண கோட்பாடை அரசன் சொல்லும்போது பொதுமக்களில் சாதாரணமாக இருக்கிற மக்கள் இருப்பாங்கள்ல, அவங்க சரி நாங்களும் ஏற்றுக்கிறோன்றப்ப அவங்கள சூத்திரன்னு வச்சுக்கிட்டாங்க. இன்னொருத்தன் என்ன சொல்கிறான்னா, ஏய் பைத்தியக்கார பையன் மாதிரி இருக்க, அப்படிலாம் சேர முடியாது, இந்த 4 வர்ண தர்மத்தெல்லாம் ஒத்துக்க முடியாது. என்னென்ன கேன பையன் இருந்துச்சியா, நான் பௌத்தத்தை தாண்டா பின்பற்றிட்டு இருக்கேன், பௌத்தம் வந்து எல்லோரும் சமம்னு தான் சொல்லுது, என்னையே வந்து 4வது வரணும்னு சேர்த்துக்கோ, 1வது வரணும்னு சேர்த்துக்கன்னு சொல்கிறேன், அப்படிலாம் சேர முடியாது போ அப்படின்னா. இந்த சிஸ்டத்தையே நான் ஏற்றுக்கல அப்படின்னு சொல்கிறவனை பூரா என்ன பண்ணிட்டாங்க, அவர்ணர்கள் தான். இந்த வர்ணத்துக்கு உள்ள வராதவர்கள் அவர்ணர்கள், அதாவது இந்த சிஸ்டத்துக்கு சம்மந்தம் இல்லாதவர்கள் அப்படின்னு மாற்றிட்டாங்க. அப்போ இந்த சிஸ்டம்னு ஒன்று உருவாக்கி அதுக்கு சம்மந்தம் இல்லாதவர்கள் அவனை இப்போ தள்ளி விட்றான் பார்த்தியா. தள்ளி விடும்போது என்ன ஆகுது, பொது சமுதாயத்திலிருந்து அவர்கள் விலக்கப்படுகிறார்கள். விலக்கப்படும் போது என்ன நடக்குது, நான் சொன்னேன்னே, நீங்கள் எந்த சாமியுமே கும்பிட மாட்டேன்னு சொன்னால் நான் எப்படி சார் உங்கள் கூட வெப்சைட் செய்ய முடியும்னு ஒருத்தன் கேட்டான். எப்போ 2010-12 கேட்டான்னு சொன்னேன்னு. இதே கேள்வி அன்றைக்கும் கேட்டிருப்போம்ல, டேய் நாங்கள்லாம் சொல்கிறோம் இப்படிலாம் இருக்குதுன்னு சொல்கிறோம், அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டியா, ஊண்டெல்லாம் பால் வாங்க மாட்டேன், ஊண்டெல்லாம் தயிர் வாங்க மாட்டேன், ஊன்னு ஒரு தனியாக இடம் இருக்குது அங்கே போய் இருந்துக்கோ, கூட நான் புழங்கவே மாட்டேன், ஐயோ உன்னை பார்த்தாலே எனக்கு பாவம் வந்துடும்பா.
இப்படி ஒரு அவர்ஷனாக மாறினது பிற்காலத்தில் அது தீண்டாமையாகவே மாறி அவர்கள் தீண்டத்தகாதவர்கள்னு சொல்லப்பட்டு ஊரிலிருந்து ஒதுக்கப்பட்டவர்களாக மாறிடுறாங்க. அவங்கள ஊருக்குள்ளே விடமாட்டேன்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. நான் சொல்கிற 4 வருட கோட்பாடை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறேன். உன்னை எப்படா நான் மனுஷனை மதிக்க முடியும், உன்னை உள்ளே சேர்க்க முடியாது, நீ வெளில போன்னு சொல்லி பல தலைமுறைகளாக அவர்கள் இப்படியே வெளியே தள்ளப்பட்டு ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு எந்தவித பொருளாதார சுதந்திரமும் இல்லாமல் போயிடுது. எப்படி இந்த 4 வருணங்கள் உருவாகுது, அப்புறம் அவர்ணர்கள்னு சொல்லி தீண்டாமைன்னு சொல்லி இப்போ நம்ம பட்டியல் இனத்தவர்னு சொல்லக்கூடிய பகுதி எப்படி உருவாச்சு. முதல்ல பட்டியல் இனத்தவர், ஆரியர்கள், ஆரியர் அல்லாதவர், இப்படி 3 பிரிவாக இருக்குது. அந்த ஆரியர்களில் 3 பிரிவு இருக்குது. ஆரியர்கள் அல்லாதவரில் 2ஆக பிரிஞ்சிருச்சு. ஆரிய தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு சூத்திரர்களாக மாறியவர்கள், ஆரிய தத்துவத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி வெளியவே இருந்ததுனால பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டு வறுமைக்கு தள்ளப்பட்டு அந்த வறுமையின் காரணமாக ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு கிடைச்ச வேலைகளை செஞ்சுக்கிட்டு அந்த ஊருக்குள்ளேயே போகாமையே அப்படின்னு முதல் தலைமுறை ஸ்ட்ராங்காக நின்றுருப்பாங்கப்பா. 2வது தலைமுறை கூட நின்றுப்பாங்க, ஒரு 3 தலைமுறை கூட நின்றுப்பாங்க. 4வது தலைமுறைக்கு அதோட வரலாறே தெரியாது. நம்ம போனாலே எதுவும் வாங்க மாட்டாங்கப்பா அப்படின்னா அதே அப்படியே பழகிடுவாங்க. வேறு வழியே இல்லாமல் அந்த தீண்டாமையை அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஒரு 3 தலைமுறை தாண்டும் போது ஒரு 100 வருஷம் ஆகும்போது என்ன ஆகுது, 4வது தலைமுறை வரும்போது பழைய வரலாறு எதுவுமே தெரியாமல் அவர்கள் தீண்டத்தகாதவர்கள்னு ஆக்கப்பட்டு அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதை ஏற்றுக்கிட்டால் தான் அந்த மெயின் செட்டப்பில் இருக்கிறவன் ஏதாவது வேலை தருவான், அதை வச்சு தான் நம்ம பிழைக்க முடியுன்ற இடத்துக்கு அவர்கள் தள்ளப்படுறாங்க. இருக்கிறதுல ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க அவங்க. அதனால தான் அவர்களை ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்க, ஷெட்யூல்டு காஸ்ட்டுன்னு சொன்னான். ஷெட்யூல்டுனா வேறு இன்னும்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு பட்டியலை போட்டு இந்த பட்டியலில் சேர்க்கப்பட்ட குழுக்கள், அவ்வளோதான் அதுக்கு அர்த்தம். ஷெட்யூல்டு காஸ்ட் அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு பட்டியலில் ரொம்ப பாதிக்கப்பட்டவர்கள்னு சேர்க்கப்பட்ட பட்டியல் இது அப்படின்னு ஒரு பட்டியலை போடுறான். அந்த பட்டியலில் வந்தவங்க, அதனால தான் அவர்கள் பட்டியல் இனத்தவர் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வாங்க, இப்போ இந்த சூத்திரர்கள் இருக்காங்க, மற்ற 3 பேர் இருக்காங்க. இதை யாரை வச்சு சொன்னான்னா முதல்ல அரசனை நம்ப வைக்கணும். அரசனை நம்ப வச்சுட்டாங்க. அரசனை கூப்பிட்டு நீ தான்ப்பா மகாவிஷ்ணுவோட அவதாரம் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு குஷி. ஓகே, ஐ எம் ஹாப்பி, நானே கடவுள், நான் சொர்க்கத்துலேயும் போய் என்ஜாய் பண்ணலாம், இங்கேயும் என்ஜாய் பண்ணலாம், ஐ எம் ஹாப்பி. நான் ஏதாவது செஞ்சது தப்பாக இருந்தால் அதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பார்ப்பனர் இருக்கார், போய் என்னன்னு பதில் சொல்லிட்டு வாப்பண்ண, கடவுளை எடுத்து பேசுகிற வாயில் போடு அப்படின்ற மாதிரி அவர் போய் சொன்னார் தான் முடிஞ்சு போச்சு. மக்கள் எல்லாம் கேட்டுப்பாங்க, எல்லாம் அடங்கிட்டாங்க, இந்த சிஸ்டத்துக்குள்ளே வந்துட்டாங்க எல்லாருமே. இதை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அப்போ பகவத்கீதைன்னு ஒன்று வருது. பகவத்கீதையில் நீங்கள் ஸோ இது பௌத்தம் மாதிரி நெளிவு சுழிவோடு இருக்கக்கூடாது. இது நெளிவு சுழிவு இருக்கும். அதாவது நீ நான்வெஜ் சாப்பிடணுமா, சாப்பிட்டுக்கோ, ஒன்றுக்கு மேலே கல்யாணம் பண்ணிக்கிறியா பண்ணிக்கோ. ஸோ ஈஸியாக அடாப்ட் பண்ணிடலாம். அடாப்ட் பண்ணுறது ஈஸி. ஆனால் உன்னை ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டான் பார்த்தியா, அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே போய் சிக்கிக்கிட்டேன்றது மட்டும் உனக்கு தெரியாது. ஒரு வைசியனாக இருக்கக்கூடியவன் எந்த காலத்துலையுமே அரசனாக ஆக முடியாது. ஸோ நான் அந்த ப்ராக்கெட்ன்றதுனால சொல்கிறேன், அவர் ப்ரோக்ராம் எழுதியாச்சு. ஆமாம், இதான் அம்பேத்கர் தெளிவாக சொல்லுவார். படிகள் இல்லாமல் கட்டப்பட்ட ஒரு மாடி வீடு, எல்லாரையும் கொண்டு போய் ஒவ்வொரு ஃப்ளோரில் அடைச்சிட்டாங்க. எந்த ஃப்ளோரில் இருக்கவனும் இன்னொரு ஃப்ளோருக்கு வர முடியாது, அவன் அந்த ஃப்ளோருக்குள்ளே தான் இருக்கணும். புரியுதா? இதோடு சேர்த்து இன்னொரு கான்செப்டை கொண்டாடுறாங்க. என்ன கான்செப்ட்னா அனுலோமம் பிரதிலோமம் அப்படின்னா. அனுலோமம்னா என்னென்னா, மேல் வர்ணத்தில் இருக்கக்கூடிய ஆண் கீழ் வர்ணத்தில் இருக்கக்கூடிய எந்த பொண்ணு கூடவும் உறவு வைத்து கொள்ளலாம். அதன் மூலமாக குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தையை வளர்க்க வேண்டிய பொறுப்பு அவனுக்கு கிடையாது. இப்போ அந்த சூத்திரர்கள் யாருன்றதுல அதுலேருந்தே ஒரு கொஷின் கேட்குறேன். இப்போது இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறாங்க. இந்த ப்ரோக்ராமில் சத்திரியர்களுக்கும் ஆரியர்களுக்கும் நிறைய கான்ஃப்ளிக்ட் வந்திருக்கு அப்படின்றதும் பதிவு பண்ணுறாரு. இல்லை, அதாவது இந்த சிஸ்டம்னு ஒன்று உருவாச்சு இல்லை, அப்போ சத்திரியர்கள் நாங்கள் ஏன் செகண்டில் இருக்கணும், நான் ஏன்டா செகண்டில் இருக்கணும், நான் தான் சண்டை போடுறேன், எந்த விதமான அனுமதி இல்லாமல் நீ எங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களை எடுத்துகிட்டு போக முடியும், என் வீட்டில் இருக்கிற யானையோ குதிரையோ மாட்டையோ என்னுடைய அனுமதி இல்லாமல் நீ எடுத்துகிட்டு போக முடியுன்ற கான்ஃப்ளிக்ட் உருவாகுது. இல்லை, அதை முதல்ல அனுலோமத்தை சொல்லணும்னா அதுக்கப்புறம் இது புரியும். அனுலோமத்தில் பற்றி கணக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ப்பனன் ஒரு சத்திரியனோட பொண்ணோட உறவு வச்சுக்கலாம். குழந்தை பிறந்தாலும் அதை வளர்க்க வேண்டியது சத்திரியனோட வேலை.
அந்த பார்ப்பனருக்கு எந்த வேலையும் கிடையாது, எந்த பொறுப்பும் கிடையாது. ஒரு வைசியர் வீட்டில் அவர் அந்த பொண்ணை கூட உறவு வச்சுக்கலாம். அப்போ குழந்தை பிறந்தாலும் அவர் வளர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, அந்த பொண்ணையும் அவர் மெயின்டைன் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. ஒரு சூத்திரன் இருந்தாலும் அந்த பொண்ணையும் அவர் யூஸ் பண்ணிக்கலாம், அங்கே அந்த பொண்ணை மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அந்த குழந்தைங்க மெயின்டைன் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. அப்போ பார்ப்பனர் வந்து கீழே இருக்க 3 அடுக்கில் எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், பார்ப்பனர் வீட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். சத்திரியர் வந்து என்ன பண்ணலாம், சத்திரிய வம்சம் இல்லை வைசியன் இல்லை சூத்திரன், இந்த 3 அடுக்கில் எங்கே வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லை கல்யாணமே கிடையாது, உறவு வச்சுக்கலாம், பிள்ளை பெற்றுக்கலாம், மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வைசியன் என்ன பண்ணலாம், சூத்திரன் கூட வீட்டில் கூட உறவு வச்சுக்கலாம், அவன் மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது அனுலோமம். பிரதிலோமம்னா என்ன அர்த்தம்னா அப்படியே ரிவர்ஸில் வா. ஒரு சத்திரிய ஒரு சூத்திர ஆண் வந்து தனக்கு மேலே இருக்கக்கூடிய வர்ணங்களில் இருக்கக்கூடிய பெண்களோடு உறவு வச்சுக்கிட்டான்னா அந்த உறவு வைத்து கொண்ட பெண் இந்த சூத்திரன் அவங்களுக்கு பிறந்த பிள்ளை எல்லாரையுமே மொத்தமாக வெளியே துரத்தி விட்டுரு. அவர்களுக்கு தான் சண்டாளர்கள்னு பேர். சூத்திரன்லேருந்து மேலே இருக்க யார் கூட எந்த பெண் கூடயாவது உறவாகி பிள்ளை பிறந்துச்சுன்னா அந்த பொண்ணையும் துரத்தி விட்றணும், அந்த பிள்ளையும் துரத்தி விட்றணும், இவனையும் துரத்தி விட்றணும். அவர்கள்லாம் சண்டாளர்கள், அவர் ஊருக்கு வெளியே போய் சுடுகாட்டு வேலை இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி கொண்டாந்து ஒரு கான்செப்ட். அப்போ என்ன நடக்குதுன்னு யோசிச்சுப்பார். பார்ப்பனர்கள் நினச்சா எந்த பெண்களையும் அப்யூஸ் பண்ணலாம். ராஜாவாக இருந்தால் கூட அவன் வந்து பார்ப்பனர் வீட்டு பெண்ணை அப்யூஸ் பண்ண முடியாது. எந்த அளவுக்கு மக்கள் மனசில் பதிஞ்சிருக்குன்னா, நான் 87-90 கல்லூரி படித்த காலம். கல்லூரி படிக்கக்கூடிய காலத்தில் இயல்பாக வரக்கூடிய காதல் உணர்வுகள் எல்லாருக்கும் வந்த மாதிரி எனக்கும் வந்திருக்கும். நானும் பண்ணியிருப்பேன்ல. அப்போ ஒரு பொண்ணை நான் லவ் பண்ணுறேன், அந்த பொண்ணும் லவ் பண்ணுது. லவ் பண்ணுதுன்னா இப்போ உள்ள மாதிரிலாம் நீங்கள் நினைச்சிக்க வேணாம். லவ்னா என்னென்னா பஸ்ஸில் ஏறுவோம், நான் இந்த பக்கம் நின்றுட்டுப்பேன், அந்த பொண்ணு அங்கே நின்றுட்டுருக்கோம், நான் அப்படி பார்ப்பேன், அது பார்க்கும், அது நான் சிரிப்பேன், அது சிரிக்கும், அது வெக்கப்பட்டு சிரிக்கும், அது பஸ் ஸ்டாப் வந்தோடனே அது இறங்கி போய்டும், நான் இறங்கி போய்டுவேன். இதுதான் அந்த காலத்தில் லவ், எங்கள் காலத்தில் 80களில். அப்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பார்த்துட்டு, ஏய் மச்சான் என்னடா உன்னை பார்த்து அந்த பொண்ணு சிரிக்குது, லவ் பண்ணுறீங்களாண்ணே? ஆமாண்டா. டேய் பாப்பாத்தியை லவ் பண்ணால் 10 ஜென்மத்துக்கு செங்க சுமந்து சீரழிஞ்சு போயிடுவடா, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குறான் ஒரு கல்லூரி மாணவர். அப்போ அந்த காலத்து கல்லூரி மாணவர்னு வச்சுக்கிறோம். அப்போ இந்த பார்ப்பனியத்தின் மூலமாக எப்படி மக்கள் மனசில் பதிய வச்சுருக்கான் பாரு. எங்கள் சாதி பொண்ணை நீ பார்த்தாலே ஒரு ஜென்மத்தில் இல்லை 10 ஜென்மத்துக்கு செங்க சுமந்து சீரழிஞ்சு போவேன்றதை மண்டையில் ஏற்றி வச்சுருக்கான் பாருங்க. இப்போ நீங்கள் சொன்ன இடத்துக்கு வரும். இதைத்தான் வந்து சத்திரியர்கள் கேள்வி கேட்குறான், மற்றவங்கெல்லாம் கேள்வி கேட்கல. வைசியர்கள் அவங்க வணிகம் பண்ணுறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, இவங்ககிட்ட அதிகாரம் இருக்குது, அதிகாரம் இருக்குது, ஆயுத பலம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனாலும் என் வீட்டு பொண்ணை நீ தூக்கிட்டு போடலான்ற, ஆனால் உன் வீட்டு பக்கத்தில் நான் வரக்கூட கூடாதுன்னு சொல்கிறியே அப்படின்னு தான் கேள்வி வருது. ஏன்னா அதுக்கு காரணம் வந்து அன்றைக்கி இருந்த சமுதாயம் ஆணாதிக்க சமுதாயம். அது பெண்களை ஒரு பொருளாகத்தான் பார்க்குது. என் வீட்டு பொருளை நீ எடுத்துக்கலாம், ஆனால் என்கிட்ட அதிகாரமே இருந்தால் கூட நான் உன் வீட்டு பொருளை எடுக்க முடியாது, எடுத்தால் சாமி கண்ணை குத்துன்ற அப்படின்னு கேட்டு தான் விஸ்வாமித்திரர் போன்றவர்கள்லாம் வந்தாங்க. ஆனால் அவர்கள் ரொம்ப நாள் அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. அவங்களே என்ன சொல்லிட்டாங்க, விஸ்வாமித்திரர் வந்து ஒரு சத்திரியர். அவர் என்ன சொல்லிட்டாங்க, சரிப்பா நீ பார்ப்பனர் தான்ப்பா, ஓகேப்பா, சும்மா இது மாதிரிலாம் ஆளுங்கள்லாம் கிளம்பக்கூடாது, இது அவர் தான் லாஸ்ட்டு போ அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டாங்க. ஆக்சுவலாக சூத்திரர்கள் யாரில் விஸ்வாமித்திரர் வசிஷ்டருக்கு நடந்த மோதல்களை வந்து ரொம்ப விளக்கமாக பேரே வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி. பிரம்ம ரிஷினா என்ன அர்த்தம், பார்ப்பன ரிஷின்னு அர்த்தம். நீ எங்கெல்லாம் பிரம்மன்னு வருது அதெல்லாம் பிராமணன் வச்சுக்கோ, நீ அவ்வளோதான். பிரம்ம முகூர்த்தம்னா என்ன அர்த்தம்னா பிராமண முகூர்த்தம்னு வச்சுக்கிங்க. சுப்பிரமணியன்னா சுத்தமான பிராமணர் அப்படின்னு அர்த்தம், சுத்தமான பிராமண மணியார் அப்படின்னு. இப்போ எந்த இடத்துல இது ரொம்ப இறுக்கமாக மாறுது, குப்தர்கள் காலத்தில் டைட் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியல. அப்போவே வந்து இந்த வைதிக மதம் தமிழ்நாட்டுக்கெல்லாம் உள்ளே வந்துருச்சு. ஏதோ குப்தர்கள் காலம் வர்றதுக்கு முன்னாடியே இங்கே பார்ப்பனிய மதமாகவே உள்ளேயே வந்துருச்சு. மன்னர்கள்லாம் யாகம்லாம் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒரு மன்னர் பேரே வந்து என்னென்னா பல்யாக சாலை முதுகுடுமி பெருவழுதி. பல யாகசாலைகள் வளர்த்த முதுகுடுமி பெருவழுதி அவரை தான் வந்து இந்த களப்பெற மன்னர்களில் ஒருத்தன் அச்சுதன் ஒருத்தன் போட்டு தள்ளுறான்.
பல யாகமடா வளர்க்குற அப்படின்னு சொல்லி போட்டு தள்ளினது தான் கான்செப்ட். அதுதான் களப்பிரர்கள்னு சொன்னது. இப்போ பகவத்கீதை குறித்து நம்ம பின்னாடி பேசுவோன்னா இது ஒரே ஒரு சின்ன டவுட்டு மட்டும். இப்போ நீங்கள் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி எல்லா சமூகமும் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் கட்டப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம ஏற்றுக்கிட்டா, இப்போ தமிழர்களுக்கு எப்படி நீங்கள் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல முடியும்? அவர்களும் ஏதாவது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் ஏதாவது ஒன்று அவங்க நம்பிக்கிட்டு இருந்திருக்கலாம்ல கடவுளா? நல்ல கேள்வி. இந்த கேள்வியை நீங்கள் இன்னொரு கோணத்தில் நான் சொல்கிறேன். தமிழர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு எதை வச்சு சொல்கிறீங்கன்றது தான் உங்கள் கேள்வியாக நான் புரிஞ்சுக்கிறேன். இதுக்கு ஆதாரம் இருக்கணும் கண்டிப்பாக. அந்த ஆதாரம் ஒருத்தர் நாத்திகராக இருந்தார் அப்படின்றதுக்கு நம்ம ஆதாரத்தை தேட முடியாது. ஒருத்தர் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தார் அப்படின்றதுக்கு ஆதாரத்தை அவர் வாழ்க்கையில் போய் எங்கே போய் தேடுவீங்க? அப்போ தமிழர்களின் நமக்கு கிடைச்ச இலக்கியங்களே சமணம் உள்ளே வந்ததுக்கப்புறம் உள்ள இலக்கியங்கள் தான் இருக்குது. திருக்குறள் போன்றதெல்லாமே இருக்குது. மற்றதெல்லாம் அகநானூறு புறநானூறுலாம் தனித்தனி பாடல்கள். அந்த பாடல்களில் அகநானூறுன்னு எடுத்தோன்னா ஒரு தலைவன் தலைவி எப்படி லவ் பண்ணாங்க இது மட்டும்தான் இருக்குது. புறநானூரில் பார்த்தா இந்த ராஜா எங்கே போய் படம் எடுத்து போனார் அது மட்டும் தான் இருக்குது. அதுக்குள்ளெல்லாம் கடவுளை பற்றின குறிப்புகளே இல்லை. கடவுளை பற்றின குறிப்புகளே இல்லைன்றதுக்காக கடவுள் இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கவும் முடியாது. அப்போ எங்கே இருந்து இதுக்கு உண்டான ஆதாரங்களை எடுப்பது? இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இவ்வளோ நேரம் பேசுனது பூராமே நான் எழுதிய 3 புத்தகங்கள்லேருந்து நான் சொல்கிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா தெரிந்த வரலாற்றின் தெரியாத பக்கங்கள், அசுரர் தேவர் வரலாறுன்னு ஒரு புக் எழுதியிருக்கேன். அதே போலவே அதே தெரிந்த வரலாற்றின் தெரியாத பக்கங்களில் தமிழரின் ஆதி மதம்னு ஒரு புக் எழுதியிருக்கேன். அது ஃபுல் அண்ட் ஃபுல்லு எப்படி தமிழர்கள் நாத்திகர்களாக இருந்தாங்கன்றதோட விளக்கம். அதே மாதிரி தெரிந்த வரலாற்றின் தெரியாத பக்கங்களில் பகவத்கீதைன்னு ஒன்று இருக்குது. அதில் பகவத்கீதையை பற்றி நான் இனிமேல் சொல்ல போகிற விஷயங்கள்லாம் அதில் இருக்குது. இந்த நூல்கள் பூரா நம்மளோட வெளியீட்டில் தான் இருக்குதுன்னு வச்சிங்களேன். அப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுப்போம். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்காரன் தமிழர்கள் நாத்திகர்கள் அப்படின்றதுக்கு ஆதாரம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லங்கா வதரா சூத்திரம்னு ஒரு புக் இருக்குது. அது பௌத்தம் குறித்த ஒரு நூல். இது போல் சில சமண நூல்கள்லேயும் குறிப்புகள் இருக்குது. அதாவது துண்டு துண்டான குறிப்புகள். வைதிக மதம் யாரை நாத்திகன்னு சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் அவங்க சமஸ்கிருத மந்திரம் மாதிரியே இருக்கும். வேத நிந்திகா நாஸ்திகா. வேத நிந்திகா நாஸ்திகா அப்படின்னா வேதங்களை ஏற்றுக்கொள்ள மறுப்பவன் நாஸ்திகர். சரியா? வேதத்தை மறுப்பவன் தான் நாத்திகன். ஸோ அப்போ வேதத்தை மறுப்பவர்கள் இருந்திருக்கிறாங்க. அது அவங்க பௌத்தமும் அதில் வருது, சமணமும் அதுக்குள்ளே வருது. சமணமும் வேதத்தை ஏற்றுக்கல, பௌத்தமும் வேதத்தை ஏற்றுக்கல. அவர்களையும் நாத்திகர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சமஸ்கிருத நூல்களும் பௌத்த நூலும் என்ன சொல்லுதுன்னா, தெய்வ நிந்திகா நாஸ்திகா, கடவுளை மறுப்பவன் நாத்திகன்னு சொல்லுது. அப்போ கடவுள்ன்ற கோட்பாடே வேண்டான்னு சொல்கிறவன் தான் நாத்திகன்னு சமண மதம் சொல்லுதுன்றது மட்டும் இல்லாமல் இன்னொரு குறிப்பு என்ன வருதுன்னா, ஒரு முறை ஒருத்தர் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், அவங்கள்ட்டெல்லாம் பேசாதப்பா, அவங்களாம் நாத்திகர்கள், பாயிண்ட்டாக மறுப்பாங்க, அவங்கள்ட்டெல்லாம் ஓவராக டிஸ்கஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. அதை போலவே அந்த சமண முனிவர்கள் எழுதி வச்சுருக்கிறாங்க. என்னன்னு சொல்லி, நாகர்கள்ட்டெல்லாம் போய் வாக்குவாதம் பண்ணாதீங்க, அவங்க குண்டக்க கேள்வி கேட்பான், அன்றே கணித்திருக்கிறாங்க. அதனால அவன்கிட்டலாம் ஆதாரம் அதை சொல்லிட்டு சொல்கிறார். ஒரு சமண முனிவர் தன்னுடைய சீடனுக்கு சொல்கிறதாக அந்த குறிப்பு வருது. என்னென்னா, நான் போய் ஒரு மன்னர்கிட்ட சொன்னேன், செத்த உடனே ஆன்மா வெளியே போயிடும், அது போய் சொர்க்கமோ நரகமோ போகும் அப்படின்னு சொன்னேன். அந்த ஆள் ஏற்றுக்க மாட்டேன்னா, இல்லைப்பா அதுதான் உண்மை அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அந்த ஆள் என்ன பண்ணான்னா, ஒரு பெரிய பானையை கொண்டாட சொல்லிட்டு அவன் கைதிகளில் ஒரு கைதியை கூப்பிட்டு அந்த பானைக்குள்ளே நிற்க சொல்லி வெஸ்தை குடிக்கணும். குடித்த உடனே தட்டை போட்டு மூடி டைட்டாக சீல் பண்ணிடு, எங்கே இருந்து ஆன்மா வெளியே போகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு கேட்குறான். நான் அவனுக்கு எப்படிப்பா விளக்கம் சொல்ல முடியும்? இதை எப்போ எழுதி வச்சுருக்கிறாங்க சமண முனிவர்கள்? ஒரு 2300 2400 வருஷத்துக்கு முன்னே எழுதி வச்சுருக்கிறாங்க. தமிழ் மன்னர்கள் முதல்ல புத்திசாலியாக தான் இருந்தாங்க. அவன் சொன்னாலும் போடா லூசு பயலை அப்படிலாம் சொல்லாத, ஆன்மா வெளியே போகுன்னு சொன்னல, டெஸ்ட் பண்ணிடலாம் வா. யாரை வச்சு டெஸ்ட் பண்ணுறது? இவன் ஏற்கனவே மரண தண்டனை கைதி தான், கழுத்தை வெட்டி கொள்றதுக்கு பதிலாக வெஸ்தை கொடுத்து கொண்டுருவோம் அப்படின்னு பானைக்குள்ளே உட்கார வச்சு, பானைக்குள்ளே வெஸ்தை குடிச்சிட்டு உள்ளே உட்கார வர அவன் உயிரோட தானே இருக்கான், மூடிடு, இப்போ எப்படி ஆன்மா வெளியே போகுது பார்ப்போம்
அப்படின்னு சமண நூல்களில் குறிப்பிலேயே இருக்குது. அவன் இப்படிலாம் குண்டக்க மண்டா கேள்வி கேட்பான், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுமா, அதனால் அவன்கிட்டலாம் பேச்சு வச்சுக்காத அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு வருது. இன்னொரு இடத்துல என்ன குறிப்பு வருதுன்னா, நிறைய பேர் வந்து தமிழ் அறிஞர்கள்னு சொல்லிக்கிறவங்களே இப்படி சொல்லுவாங்க. என்னென்னா, தொல்காப்பியம்ன்ற ஒரு இலக்கண நூல் வந்து அகத்தியம்ன்ற ஒரு இலக்கண நூல்லேருந்து வந்தது. அது அகத்தியர் எழுதினது. அந்த அகத்தியம்ன்ற நூல் வந்து சமஸ்கிருத இலக்கியமாகிய ஐந்திரம் அப்படின்ற நூல்லேருந்து வந்தது. அதாவது இன்டைரக்டாக சமஸ்கிருதத்துலேருந்து தான் தமிழுக்கு இலக்கியம் வந்ததுன்னு சொல்லி எழுதி வச்சுருக்காங்க. இந்த லங்கவதரா சூத்திரத்தில் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்திரன் தன்னுடைய எழுத்து இல்லாத மொழிக்கு எப்படி எழுத்து இல்லாத தன்னுடைய மொழிக்கு, அதை சமஸ்கிருதம்லாம் அவன் சொல்லலை. ஏன்னா அப்போ வந்து சமஸ்கிருதன்ற வார்த்தையே வரல. சமஸ்கிருதன்ற வார்த்தையே கிபி 2ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் வருது. அதுக்கு முன்னாடி இருந்த காலத்தில் அந்த சமஸ்கிருதம்ன்ற வார்த்தை இல்லை. அதனால் அது என்ன மொழின்னே சொல்லாமல் தன்னுடைய எழுத்து இல்லாத மொழிக்கு இந்திரன் ஒரு வாதியிடம் அந்த தமிழர்களை வந்து அவன் லோகாயுதவாதின்னு சொல்லியிருக்கான். லோகாயுதவாதினா என்னென்னா, உலக வழக்கத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறவங்கள லோகாயுதவாதி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பேர் கொடுக்குறான். இந்த லோகாயுதவாதியிடம் பேசி ஐந்திரம் என்ற இலக்கணத்தை உருவாக்கி கொண்டு வந்தான். அப்போ அந்த பழைய சமஸ்கிருதமாக இருந்த மொழிக்கு ஒரு இலக்கணத்தை எழுதி கொடுத்தது லோகாயுதவாதியாகிய ஒரு நாகர்னா யார்? தமிழர். ஒரு தமிழர் தான் வந்து சமஸ்கிருதத்துக்கு இலக்கணம் எழுதி கொடுத்துருக்கிறார். இன்னொரு இலக்கண நூல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அஷ்டத்தியாயின்னு பேர். இந்த அஷ்டத்தியாயி எழுதின ஒரு பேர் வந்து பாணினின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து சமஸ்கிருதத்துக்கான பேஸ் இலக்கண நூல் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் இந்த பாணினியோட முழு பேரை சொல்ல மாட்டாங்க. பாணினியோட முழு பேர் என்னென்னா தக்ஷி புத்திர பாணினி. என்ன பேர்? தக்ஷி புத்திர பாணினி. இந்த பொம்பளைய பேரை சொல்லி இந்த அம்மாவோட பையன்னு சொல்கிற வழக்கம் யாருடையது? ஆரியர்களோடது. தமிழர்களின் வழக்கம் அது கிடையாது. மதுரை கணக்காயனார் மகன் நக்கீரன் அப்படின்னு வரும். இன்னாரோட பையன் இந்த ஆளோட மதுரையில் கணக்காயனார்னு ஒருத்தர் இருக்கார், அவரோட பையன் நக்கீரன் அப்படின்னு அப்பா பேரை சொல்லி வரும். அங்கே ஆரிய வழக்கம் எப்படி இருக்கும்? குந்திபுத்திர பீமன், குந்திபுத்திர கௌசல்யா புத்திர ராமன். அந்த பாட்டே தான், கௌசல்யா புத்திர ராமபூர்வா சந்தியா பிரபச்சசே உத்திஷ்ட நரஷா தூலா அப்படின்னு போகும்ல. அதுலேயும் பேர் கௌசல்யா புத்திர தான் ராமர். அதை போலவே இந்த இலக்கணம் எழுதி கொடுத்த பேரை சொல்லும்போது எப்படி சொல்கிறாங்க? தக்ஷி புத்திர பாணினின்றாங்க. தக்ஷினா என்ன அர்த்தம்? தக்ஷணம்னா தெற்குன்னு அர்த்தம். தக்ஷினா தெற்கத்திக்காரின்னு அர்த்தம். யாரோ ஒரு சவுத் இந்தியன்காரி, அவளோட பையன் பாணினி. அப்போ அந்த பையன் யார்? தமிழன். சரியா? அப்போ இதை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த உதாரணங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இங்கே இருந்தவர்கள் மேம்பட்ட நாகரிகத்தில் இருந்து அந்த ஆரிய மத கோட்பாடுகளை அதாவது முதலில் சமணம், அப்புறம் பௌத்தம், அப்புறம் அப்படியே வந்து பார்ப்பனியம், வைதிகம்னு உள்ளே வந்து நாசமாக போயிட்டாங்க. இப்போ பகவத்கீதை, இப்போ நீங்கள் சத்திரியர்ன்றீங்க, வைசியர்ன்றீங்க, ஏதோ அஸ்வமேத யாகம் அப்படிலாம் இருக்குது. ஆனால் பகவத்கீதை என்ன சொல்லுது? எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்க போதோ அது நல்லாவே நடக்க போகுது, எதை நீ கொண்டு வந்தால் இழப்பதற்கு அப்படின்லாம் கேட்குது. எதிர்காலத்தை குறித்து எந்த கவலையும் படாத, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது அப்படின்னு ஒரு மேக் இட் சிம்பிளாக தானே அது இருக்குது. அதை இவ்வளோ வந்து முரண்பட்ட விஷயமா பார்க்கணுமா என்ன? கரெக்ட். இந்த கடமையை செய், பலனை எதிர்பாராதுன்றதுக்கு நான் கடைசியாக வரேன். அதுதான் வந்து பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி நீ சொன்னல, இந்த லைன் எதுவுமே பகவத்கீதையிலே கிடையாது. நான் பகவத்கீதையை பற்றி ஒரு புக் எழுதியிருக்கேன்னு சொன்னேன். 18 அத்தியாயத்துலேயும் ஒவ்வொரு அத்தியாயத்துலேயும் எத்தனை ஸ்லோகம் இருக்கோ ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் தமிழில் அர்த்தம் கொடுத்து எழுதியிருக்கேன். அதை அவ்வளோத்தையும் நான் டைப் அடித்ததுனால எனக்கு நல்லா தெரியும். இப்போ நீ சொன்ன எது நடந்ததோ நன்றாக நடந்தது, எது நடக்க போதோ அதுவும் நல்லா தான் நடந்துச்சு, இதை இந்த மாதிரி ஒரு வரி பகவத்கீதை முழுக்க எங்கேயுமே கிடையாது. இல்லாததை எழுதி வைக்க முடியுமா? நான் அதான் தமிழில் அழகாக எழுதி கொடுத்துருக்கிறேன். ஒரு ஸ்லோகம் விடாமல் எல்லாத்துக்குமே தமிழில் அர்த்தத்தோடு கொடுத்துருக்குறேன். அதில் ஒரு வரியில் கூட இந்த வரி வரவே இல்லை. சரியா? இது பூரா யார் கண்டுபிடிச்சானோ தெரியல. ஒரு ஸ்டிக்கர் விற்கிறவன் எவனோ ஒருத்தர் கண்டுபிடிச்சி டைப் அடித்து போட்டு விட்டாங்க. உண்மையில் இந்த மாதிரி ஒரு வரி இருக்குது. எங்கே இருக்குன்னா, ஒரு பழைய தமிழ் பாட்டில் இருக்குது. அந்த பாட்டு எனக்கு டக்குன்னு ஞாபகத்தில் வரல.
ஞாபகத்தில் வந்து நான் உனக்கு அப்புறமா வாட்ஸ்அப் பண்ணுறேன், அதை நீ கூட கமெண்ட்டில் போட்டு பின் பண்ணி விட்றலாம். இந்த லைன் வந்து இந்த இந்த தமிழ் பாட்டு இந்த கலெக்ஷனில் இருக்குது, எத்தனாம் நம்பர் பாட்டுன்ற வரை அதை நான் உனக்கு டீட்டெயில் எடுத்து இன்னொரு வீடியோ நம்ம பகவத்கீதைக்காக ஃபுல்லாகவே பேசுவோம், அதில் கூட நம்ம அதை பேசுவோம். இப்போ மேலோட்டமாக உள்ள விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். பகவத்கீதையில் முதல் அத்தியாயத்தில் நமக்கெல்லாம் தெரிஞ்சது ரொம்ப சிம்பிளானது. அர்ஜுனன் சொல்வது, கிருஷ்ணா எதிரில் நிற்கிறது பூரா எங்கள் சித்தப்பா, பெரியப்பா, தாத்தா, மாமா, இவங்களெல்லாம் நான் எப்படி கொல்றது, என்னால் முடியாது. இதுதான் சினிமாவில் காமிப்பாங்க. அதுக்கப்புறம் அர்ஜுனன் ஒன்று சொல்லியிருப்பான், அதை சினிமாவில் காட்ட மாட்டாங்க. சினிமாலேயோ நாடகங்கள்லையோ கார்ட்டூன் படமாக இருந்தால் கூட காட்ட மாட்டாங்க. இது சொன்ன உடனே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் விஸ்வரூபம் எடுத்து எல்லாம் சொல்லி முடிச்சிடுவார். சொல்லி கடைசியாக யதா யதா தர்மஷ்ய கிளாமிர்ஷிதாரஷ்ய அபியுக்தாய அதர்மஷ்ய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு அவர் சொல்லி முடிச்சிட்டாருன்னு போயிடும். இதுதான் ஸ்டாண்டர்டான சினிமா ஃபார்மேட். எல்லாம் கொல்ல மாட்டேன்னு சொன்னால சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்தால அவன் என்ன சொல்கிறான்னு தெரியுமா, இப்படி நான் இவங்களெல்லாம் கொன்னுட்டேன்னா அவர்களது மனைவிகள், அவர்களது மகள்கள், இவர்களுக்கெல்லாம் திருமணம் செய்து கொள்வதற்கு சத்திரியர்களே இல்லாமல் போயிடுவாங்களே. அப்படி இல்லாமல் போயிட்டா அவர்கள் அதைவிட கீழான வர்ணத்தை சார்ந்தவர்களோடு உறவு வைத்து கொண்டு குழந்தைகள் பெற்றுக்கொண்டாங்கன்னா வர்ண கலப்பு ஏற்படுமே, சுத்தமான சத்திரிய வம்சம்ன்றது இல்லாமல் போயிடுமே, என்ன பண்ணுறது நான், அதனால கொல்ல முடியாதுன்னு சொல்கிறோம். ஸோ பகவத்கீதையை நமக்கு வந்து முழுசாக சொல்லாமல் இந்த வாட்ஸ்அப்பில் சொல்லுவாங்கல்ல, பெரியார் இது சொன்னார் தெரியுமா, அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார் பின்னாடி என்ன சொன்னார்னு சொல்ல மாட்டாங்கல்ல, அதே மாதிரி தான் பகவத்கீதையில் அவனுக்கு எது வசதியாக இருக்கோ அதை மட்டும் சொல்கிறது. அர்ஜுனன் பாரு அப்படிலாம் சொன்னான், அதே அதுக்கப்புறம் என்ன சொன்னான், இதையும் சேர்த்து சொன்னான். இவங்களெல்லாம் நான் கொண்டுட்டா இவர்கள் சத்திரிய பெண்கள் கீழ் வர்ணத்தை சார்ந்தவங்களை திருமணம் செய்து வர்ண கலப்பு ஏற்பட்டு இல்லாமல் போயிடும், இந்த 4 வர்ண கோட்பாடு இல்லாமல் போயிடுமே அப்படின்றார். அதுக்கு தான் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு, ஒன்றும் கவலைப்படாத, பார்ப்பனர்கள் இருக்காங்கல்ல அவங்க கூட சேர்ந்து திரும்ப பிள்ளைங்கள்லாம் பார்த்தா அதுவும் சத்திரிய வம்சமாக மாறிடும் அப்படின்றத இன்டைரக்டாக சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாரு, கவலையப்படாத, சதுர்வர்ணம் மயா சிருஷ்டம், சதுர்வர்ணம்ன்றது நான் உருவாக்குனது, அதை இனிமேல் நானே நினச்சாலும் மாற்ற முடியாது, அஷூரன்ஸ் கொடுத்தாரு. சரி, அப்படி நீ சொல்கிற மாதிரி மாறிடுச்சின்னு வச்சுப்போம், அப்படி நீ சொல்கிற மாதிரி மாறிடுச்சின்னு வச்சுக்கிட்டா நீ கவலையப்படாத, அதுதான் யதா யதா தர்மஷ்ய கிளாமிர்ஷிதார்ச்சிய அபியுக்தாக அதர்மஷ்ய சம்பவாமி யுகே யுகே, நீ சொல்வது போல் அப்படி இந்த வர்ணாசிரம தர்மத்துக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டு இந்த அமைப்பே கலைஞ்சு போகக்கூடிய அளவுக்கு ஒரு கட்டம் வந்து அது அதர்மமாக மாறிது, வர்ணாசிர தர்மம் இல்லாமல் இருந்தால் அது அதர்மமாக மாறிடும். அப்படி மாறுச்சுன்னா எத்தனை யுகத்தில் அப்படி மாறினாலும் நீ கவலைப்படாத, நான் மறுபடியும் வந்து இந்த 4 வர்ண கோட்பாடை நிலைநிறுத்துவேன். அப்படி அதர்மம் வந்தால் அபியுக்தாய அதர்மஷ்ய சம்பவாமி, அப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னா யுகே யுகே சம்பவம், அப்படி ஒரு சம்பவம் நடந்தால் யுகங்கள் தோறும் நான் மறுபடி வந்து அந்த 4 வர்ண கோட்பாட்டை நிலைநிறுத்துவேன் அப்படின்னு கடவுளே சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே உனக்கு என்னையா கேரண்டி வேணும் அப்படின்னு சொல்கிறது தான் பகவத்கீதை. அதில் இன்னொன்று முதல்ல ஒன்று சொன்னோம்ல, சுதர்மம் அதர்மம்னு, அந்த கடமையை செய்யு கேட்டில்ல, அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. கடமையை செய் பலனை எதிர்பாராதேன்னா உனக்கு விதிக்கப்பட்ட கடமை அதுதான் சுதர்மம். உன் வர்ணத்துக்கு என்ன கடமை விதிக்கப்பட்டிருக்கோ அதைத்தான் நீ செய்யணும், நீ வேறு பலன்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. அதை செய்வதன் மூலமாக இந்த வர்ணத்துலேருந்து நான் வேறு வர்ணத்துக்கு போக முடியுமான்லாம் நீ யோசிக்கக்கூடாது. நீ சூத்திரன்னா சூத்திரனுக்கு வேலையை மட்டும் செய்யணும், நீ வைசியன்னா வைசியனுக்கு விதிக்கப்பட்ட கடமையை மட்டும் தான் செய்யணும், நீ சத்திரியன்னா சத்திரியனுக்கு விதிக்கப்பட்ட கடமையை மட்டும் தான் செய்யணும், நீ பார்ப்பனர்னா பார்ப்பனருக்கு விதிக்கப்பட்ட கடமையை தான் செய்யணும். அது அவங்களுக்கு ஈஸி, அவங்க கீழெல்லாம் உள்ளதெல்லாம் செஞ்சு கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. கீழே இருக்கவங்க மட்டும்தான், கீழே போக தான் கஷ்டம், மேலே போக ஈஸி தானே. என்ன சொல்கிறாங்க, ஸ்வதர்மத்தை செய் அதர்மத்தை செய்யாதே, அதுதான் கடமையை செய் பலனை எதிர்பாராதே. அது மட்டும் சொன்னால் பரவாயில்ல. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா,
நீ உன் ஒருத்தனுக்கு விதிக்கப்பட்ட சுதர்மம் என்னவோ அதில் அவன் திறமசாலியாக இல்லைனாலும் பரவாயில்ல, தப்பாக செஞ்சால் கூட பரவாயில்ல, அவன் அந்த வேலையை மட்டும் செய்யட்டும். நீ வேறு ஒரு வர்ணத்தில் இருக்கிறவன் உனக்கு மேலே இருக்கக்கூடிய இன்னொரு வர்ணத்தோட வேலை உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னா கூட நீ செய்யக்கூடாது. நீ ஒரு சூத்திரனாக பிறந்திருக்க, உனக்கு நல்ல வணிகம் பண்ண தெரியும் அப்படின்னா கூட நீ வணிகம் பண்ணக்கூடாது. பண்ணனா அது அதர்மம். ஒரு சத்திரியனை விட நீங்கள் நல்லா சண்டை போட தெரிஞ்சிருந்தா கூட நீ அப்படி சண்டை போடுற இடத்துக்கு வந்தன்னா அது அதர்மம். அதுதான் மகாபாரதத்தில் சொல்கிறது. கர்ணனை என்ன சொல்கிறான், நீ தேரோட்டியோட பையன், நீ சூத்திரன், நீ அர்ஜுனனை விட நல்லா வில்லு விட தெரிஞ்சா கூட நீ சத்திரியனுக்கு உண்டான வேலையை செய்யக்கூடாது. இல்லை, இப்போ இந்த சிஸ்டம் கலைஞ்சிருச்சு தானே. இப்போ யாரும் அவங்களுக்கு விதிக்கப்பட்ட வேலையை செய்கிறது இல்லைல்ல. இப்போது செருப்பு தைக்கிறவராக இருப்பார் அவங்க அப்பா, இப்போ அவங்க பையன் டாக்டராக இருப்பார், ஒரு மோலடிக்கிறவர் இருப்பார், அவங்க பையன் வந்து ஒரு கலெக்டராக இருப்பார். அந்த சிஸ்டம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு தானே, அப்படி புரிஞ்சுக்கலாமா? அதை ஆயிடுச்சு. ஆனால் கிருஷ்ணர் தான் வரமாட்டுறாரு இந்த யுகத்துக்கு, திரும்ப வந்து அதை மாற்றுறதுக்கு வரமாட்டுறாரு. அவர் கிருஷ்ணர் வரமாட்டுறாருன்னு தான் ராமசாமி, துக்ளக், குருமூர்த்தி போன்றவங்கெல்லாம் வராங்க. குருமூர்த்தி என்ன சொன்னார், ஒரு காலத்தில் பிராமணர்கள்னால் எல்லாரும் காலில் விழுந்து கும்பிடுவாங்க, இப்போல்லாம் மரியாதையே இல்லாமல் போயிடுச்சு, யாரும் அவாவா சுதர்மத்தை செய்ய மாட்றா, எல்லாரும் எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கா அப்படின்னு புலம்புறாங்களே. என்னத்துக்கு புலம்புறாங்க? இதுக்கு தான் புலம்புறாங்க. இதுதான் கடமையை செய்ய பலனை எதிர்பாராது. வெள்ளைக்காரன் வந்து எல்லாருக்கும் படிப்பை கொடுத்துட்டான். படிப்பு கொடுத்ததுனால எல்லாரும் படிக்க ஆரம்பித்தான். எல்லோரும் படிக்கணுன்றது தெரிஞ்சுக்கிட்டான். பத்தாவதுக்கு பெரியார் மாதிரி ஆட்கள், அம்பேத்கர் மாதிரி ஆட்கள்லாம் வந்து எல்லாத்தையும் குட்டையை குழப்பி விட்டு போயிட்டாங்க. இப்போ எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான். அதுலேயும் கேள்வி கேட்குறது ரொம்ப பேர்லாம் கேட்கல, ரொம்ப கம்மியான பேர் தான் கேட்குறாங்க. அதுக்கே அவங்களால தாங்க முடியல. புரியுதா? ஒரு திருமாவளவன் ஒரு உதயநிதிக்கே அலறானுங்க. ஆமாம். இன்னொன்று என்னென்னா, கலைஞர் மேலே இவங்களுக்கு பெரிய காண்டு காரணம் என்ன தெரியுமா? பார்ப்பன குடும்பத்தில் மற்ற குடும்பத்தில்னு வச்சுக்கோ, ஒரு பையன் இருக்கான், 8ஆம் கிளாஸுக்கு மேலே அவனுக்கு படிப்பே வரல. மற்ற குடும்பத்தில் இருந்தால் அவன் என்ன ஆவான்? அவங்க அப்பா என்ன வேலை செய்கிறாரோ அதுக்கு போவான். அதுக்கும் போக முடியல, அதுக்கும் அறிவு இல்லை. அதிகபட்சம் எங்கேயோ போய் ஒரு மெக்கானிக்கு கூலி வேலை. பார்ப்பன குடும்பத்தில் ஒருத்தன் 8ஆம் கிளாஸுக்கு மேலே படிப்பே வரல. அப்படிலாம் வராது சார், அவங்களாம் புத்திசாலி பரப்பில் நல்லா படிப்பாங்க அப்படின்லாம் வந்து ஓலா ஓட்டக்கூடாது. அங்கேயும் இருக்காங்க. அவங்கெல்லாம் எங்கே இருக்காங்கன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். அப்படி 8ஆம் கிளாஸுக்கு மேலே படிப்பு வரல, அவன்லாம் என்ன பண்ணுவான்? அவங்க அப்பா என்ன வேலை செய்கிறாரோ அதான். அதுதான் மேட்ரு. கோயிலில் பூசாரி ஆயிடுவாங்க. 10ஆம் கிளாஸ் வரை தான் படிச்சிருக்காங்கன்னு வைங்க, பார்ப்பன குடும்பத்துலேயும் மற்ற குடும்பத்துலேயும். இவங்க 10ஆம் கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு வேலைக்கு போவாங்க. டிரைவிங் லைசன்ஸு, டிரைவரு. இவங்க என்ன பண்ணுவாங்க, அத்திம்பேர் யாராவது கம்பெனியில் இருப்பாங்க, அங்கே கிளார்க் வேலைக்கு போயிடுவாங்க. 12ஆம் கிளாஸுக்கு மேலே படிப்பு வரல. மற்ற குடும்பங்களில் என்ன பண்ணுவாங்க, டிரைவிங் லைசன்ஸை தாண்டி கொஞ்சம் வேறு ஏதாவது கம்பெனிக்கு வேலைக்கு போகிறது ஏதோ. பார்ப்பன குடும்பத்தில் இன்னொரு அத்திம்பேர் ஏதாவது ஃபேக்ட்ரியில் மேனேஜராக இருப்பார், சூப்பர்வைசராக போயிடுவான். டிகிரி முடித்தா மேனேஜராகவே போயிடுவான். நம்ம பசங்க டிகிரி முடித்தா அதிகபட்சம் ஏதாவது ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகலாம். இப்போ என்ன நடக்குதுன்னா, கலைஞர் மேலே இவங்களுக்கு என்ன காண்டுன்னா, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம், அதுக்கு எக்ஸாம் வைப்பேன்னு சொல்கிறாரு. இதை வைக்க சொல்லி முதல்ல சொன்னது அம்பேத்கர் தான். எல்லா வேலைக்கும் எக்ஸாம் வைக்கிறேன்னா அர்ச்சகர் வேலைக்கும் எக்ஸாம் வைங்கடா, மற்றவங்க அர்ச்சகராக ஆக வேணாண்டா, அட்லீஸ்ட் பார்ப்பனர்களாவது எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வர சொல்லுங்கடான்னு. தகுதி வாய்ந்த அர்ச்சகர் வரணும். ஆமாம், மெரிட் வேணும்ல அப்படின்னு அம்பேத்கர் தான் முதல்ல சொன்னது. அதுக்கப்புறம் பெரியார் சொன்னது தான் அனைத்து சாதியினரும் வரணும்னு. அதை சட்டமாக்குனது கலைஞர். இப்போ என்ன ஆகுது, எல்லா சாதிக்காரங்களும் அர்ச்சகராக வந்துட்டாங்கன்னா இங்கே 8ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆனவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு கூலி வேலைக்கு போக முடியாது, ஆட்டோ ஓட்ட முடியாது. ஆட்டோ ஓட்டணுன்னா 8ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கணும். அதை கலைஞர் தான் கொண்டு வந்தார். ஏன்னா முதல்ல 10ஆம் கிளாஸ் வச்சுருந்தாங்க, கலைஞர் தான் அதை மாற்றினார். லைசன்ஸுக்கு 8ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், 10ஆம் கிளாஸ் போகிற வரை எல்லோரும் ஆல் பாஸ் போட்டுட்டார். ஒரு டிரைவர் வேலைக்கு போனால் கூட அவனுக்கு படிப்பில் ஃபெயில் ஆகிட்டான்னு சொல்லி லைசன்ஸ் வாங்க முடியாமல் போயிடக்கூடாது. அதிலெல்லாம் நுட்பமான சிந்தனை இருக்குது. அவர் வந்து 10ஆம் கிளாஸ் போய் சேர்ற வரை 10ஆம் கிளாஸுக்கு தான் பப்ளிக் எக்ஸாம், அது வரை அப்படியே பாஸ் பண்ணி விடு அப்படின்னு சொன்னார். எதுக்கு? அதை சட்டமாக போட்டுட்டு தான் இங்கே என்ன பண்ணுறாரு, லைசன்ஸுக்கு 8th பாஸ் பண்ணால் போதும் அப்படின்னு மாற்றுறாரு.
அங்கே 10th பாஸ் பண்ணுன்னு வச்சேன் 8த்துக்குன்னு மாற்றின்னு சொல்லிட்டு 10th வரை ஆல் பாஸ் போடுனார். அப்போ ஒன்றும் படிப்பு வரலனாலும் 8ஆம் கிளாஸ் சரி பாஸுன்ற இந்த டிசியை வச்சுக்கிட்டு போய் அவன் ஒரு டிரைவிங் லைசன்ஸ் வாங்கி அதை பொழைச்சிக்கிட்டோம் அப்படின்னு. இப்போ இங்கே 8ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆனவன் இல்லை 8ஆம் கிளாஸோட படிப்பை விட்டாவன் கோயிலில் போய் அர்ச்சகராகலாம், அதுக்கும் ஆப்பு வச்சு எல்லா ஜாதிகாரனும் வரலாம் அப்படின்னு சொன்னால் என்னாச்சு, அங்கேயும் காம்படிஷனை கொண்டாடுறீங்களே, அங்கே நாங்கள் மட்டும்தானே இருந்தோம் அப்படின்ற காண்டில் தான் கலைஞர் மேலே இவங்களுக்கு காண்டு. சரி, முடிக்கிறதுக்கு இப்படி ஒன்று சொல்லுவோம். நாம் இவ்வளோ விளக்கம்லாம் சொன்னோம்ல, இதை அம்பேத்கர் ஒரு அறிவு தளத்துலேருந்து பேசுவார். அவர் எல்லா சமஸ்கிருதம் கற்றுக்கிட்டு இருக்கிற எல்லா சமஸ்கிருத புஸ்தகத்தையும் படித்து அந்த புஸ்தகத்தை அது சமஸ்கிருதத்தில் 2 விஷயம் உண்டு. ஒன்று சுருதிம்பாங்க, இன்னொன்று சுருதினா இந்த ஒரு படத்தில் வடிவல் சொல்ல வா சுருதி நம்ம போகலாம் அப்படின்னு. அந்த சுருதியில் சுருதினா வாயால் சொல்லப்பட்ட விஷயங்கள்னு அர்த்தம். மற்ற எல்லாம் என்ன சார் வாயால் சொல்லாமல் வேறு எப்படி சொல்லுவாங்கன்றீங்களா? அது பேர் ஸ்மிருதினா என்ன அர்த்தம்னா எழுதி வைக்கப்பட்டதுன்னு அர்த்தம். ஸ்மிருதி அப்படின்றது வாய் வழியாக அந்த சுருதிகளில் என்ன சொல்லப்பட்டுச்சோ அதை சட்ட வடிவாக மாற்றுவது, அதுதான் ஸ்மிருதி அப்படிங்கிறது. அதுதான் மனுஸ்மிருதி. இதெல்லாம் உட்காந்து அவர் இப்போ சமஸ்கிருதமே அவர் படிச்சிருக்கிறார். படித்து ஃபுல்லாக அதை எல்லாம் படித்து அவர் தான் எல்லாத்தையும் டீகோட் பண்ணி மொத்த சமஸ்கிருத புத்தகத்தையும் டீகோட் பண்ணது முதல்ல அம்பேத்கர் தான் பண்ணது. அவர் பண்ணிட்டு அவர் அந்த அறிவு தளத்தில் அனுலோமம்னா என்ன, பிரதிலோமம்னா என்ன, பார்ப்பனர்கள் கீழே இருக்க சாதியிலலாம் இருக்கிற பெண்களெல்லாம் உறவு வச்சு புள்ள பத்துக்கலாம், அவங்கள மெயின்டைன் பண்ணணும் அவசியம் இல்லை, இது அனுலோமம். பிரதிலோமம்னா இங்கேருந்து கீழே இருக்கிற சாதிக்காரன் யாராவது மேல் சாதியில் இருக்க பெண்களோட உறவு வச்சுக்கிட்டான்னா அவனை ஊரை விட்டே விளக்கு, இப்படிலாம் சொல்லுதான் அவர் அந்த விளக்கத்தில் சொல்லுவார். பெரியார் சிம்பிளாக ஒரு வார்த்தையை சொல்லுவார், சூத்திரன்னா வேற ஒன்றும் இல்லைடா, உன்னை பையனா அவன் சொல்கிறான்டா, நீ தீய பையனை அவர் சொல்லலை, உன்னை பையனை அவன் சொல்கிறான், அவன் சொல்கிறத எதுக்குடா கேட்குற? ரெண்டுக்கு இதை டக்குன்னு இவனுங்க என்ன பண்ணுவாங்க, இந்த கட் அண்ட் பேஸ்ட் மாதிரி பெரியார் சூத்திரம்லாம் சொல்லிட்டாரு அப்படிம்பாங்க. பெரியார் சொன்னது அது இல்லை. பெரியார் என்ன சொல்லுன்னா, நீ பார்ப்பனர்கள் உயர்ந்தவர்கள்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்கியே, அவன் உன்னை தீயன்னு சொல்கிறான். கோயிலுக்கு போகிற மற்ற நண்பர்கள் இருந்தாங்கன்னா அங்கே போய் பார்க்க சொல்லுங்கள், அர்ச்சனைக்கு பண்ணும்போது என்ன சொல்கிறான்னு. அர்ச்சனைக்கு கொண்டு போய் கொடுத்தோன்னே பேர் என்ன சொல்லுங்க, கிருஷ்ணவேலாய நமக, என்ன நட்சத்திரம் சொல்லுங்க, ஏதோ ஒரு நட்சத்திரம், ரோகிணி ஏதோ ஒன்று வச்சுக்க, அஸ்வினியாய நமக, என்ன ராசி, கும்பராசி ஆகிய நமக அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு கொடுங்க. தொட்டு கொடுத்தோன்னே எடுத்து மணி ஆட்டிகிட்டு ஏகமாதா பகுபிதா சத்சூத்ராய நமக அப்படின்னு சொல்லி தான் உள்ளே போவோம். இதில் மற்ற எல்லாம் கேட்டான்ல, கேட்கும்போது கடைசி ஒன்று கேட்பான், என்ன கோத்திரம் சொல்லுங்க அப்படிமா. நம்ம ஆளுங்களுக்கு இந்த கோத்திரம் என்னன்னு யார் எழுதி கொடுத்துருப்பான்னா இந்த ஜோசிகாரன் தான் எழுதி கொடுத்துருப்பான். அவன் அதில் என்ன எழுதி கொடுத்துருப்பான்னா சிவகோத்திரம், விஷ்ணு கோத்திரம், சண்முக கோத்திரம், கணபதி கோத்திரம் அப்படின்னு எழுதி கொடுத்துருப்பான். இதை வச்சுக்கிட்டு இவன் மனப்பாடமாக இது ஏதோ பெரிய சிபிஎஸ்சி சிலபஸ்ன்ற மாதிரி அதை ஞாபகத்தில் வச்சுருப்பான். போனோன்னு என்ன கோத்திரம்னு, சிவகோத்திரம், சிவகோத்திரம் அவன் நமக்கு சிவகோத்திரம் என்பது பெயராம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அர்த்தம். என்னென்னா சிவகோத்திராய நமக அப்படின்னா சிவகோத்திரம் என்ற பெயர். இதுதான் அது சான்ஸ்கிரிட்டில் இருந்து தமிழுக்கு உண்டான விளக்கம், வேறு ஒன்றும் கிடையாது. கிருஷ்ணவேல் நாமதேஷ்ய அப்படின்னா கிருஷ்ணவேல் என்ற பெயருக்கு, இந்த நட்சத்திரத்துக்கு, இந்த ராசிக்கு கடைசியில் தான் வைக்கிறது ஆப்பு. உனக்கு அது கண்ணுக்கு தெரியாது, சொல்லுவாங்க தெரியுமா சிம்பு ஒரு படத்தில், ஆப்பு அது கண்ணுக்கு தெரியாதுன்னு. அந்த மாதிரி அந்த இடத்துல கோத்திரம் சிவகோத்திரம் அப்படின்னு சொன்னோடனே ஓகே தொட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே எடுத்துகிட்டு போவார். போகும்போது தான் இந்த மந்திரத்தை சொல்லுவார், ஏகமாதா பகுபிதா சத்சூத்ராய நமக அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போவார். இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஏக் தோ தீன் தெரியும்ல, ஏக்னா 1, ஏகமாதா அப்படின்னா ஒரு அம்மா, பகு அப்படின்னா பல, பகுபிதா பல அப்பன், சத்சூத்ராய நமக ஒரு அம்மாவும் பல அப்பாவும் கொண்ட ஒரு நல்ல சூத்திரன் இவன். இதுதான் அதுக்கு அர்த்தம். அதை அவன் எப்போ உன்னை கண்டுபிடிக்கிறான்னா கோத்திரம் கேட்குறான் பார்த்தியா, அந்த கோத்திரத்தில் நீ மாட்டிப்ப. இதே நீ கவுண்டினிய கோத்திரம், பரத்வாஜ கோத்திரம்னு சொன்னா அவங்களுக்கு இந்த மந்திரம் கிடையாது, அவங்களுக்கு மந்திரம் வேறு. கோத்திரம் இல்லைன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே சிலபஸ் தான். இப்போ ப்ரோக்ராமிங்கில் சொல்லுவாங்களே இஃப் இந்த கேஸ் எல்ஸ் இது அப்படின்ற மாதிரி, இந்த மாதிரி பரத்வாஜ கோத்திரம் அந்த கோத்திரம் இந்த கோத்திரம்லாம் சொன்னாங்கன்னா உனக்கு மந்திரம் வேறு. சிவகோத்திரம், விஷ்ணு கோத்திரம், வெங்காய கோத்திரம்னு எதை சொன்னாலும் உனக்கு மந்திரம் இதுதான், ஏகமாதா பகுபிதா சத்சூத்ராய நமக சொல்லி தான் உன்னை உள்ளே போகும்போதே உன்னை திட்டிட்டு தான் உள்ளே போகிறான்.
ஒரு அம்மாவுக்கும் பல அப்பாவுக்கும் பிறந்த நல்ல ஒரு சூத்திர அடிமை இவனுக்கு வந்து அர்ச்சனை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே போகிறான். அப்போ இதை வந்து டேக் ஹோம் மெசேஜாக வச்சுக்கிட்டிங்கன்னா எவ்வளோ பைத்தியகாரத்தனமாக நம்ம இருக்கிறோம். அதுதான் வந்து கோயிலில் வந்து அவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான், ஏகமாதா பகுபிதா சத்சூத்ராய நமகன்றான். நீங்கள் அப்படியே பவ்யமாக அப்படியே பக்தியில் அப்படியே நிற்கிற. அதை பெரியார் நேரடியாக சொல்கிறார், டேய் லூசு பையில அவன் வந்து ஏதோ புனிதம் சொல்லிட்டு இருக்கிறான்னு நினைக்கிற, அவன் உன்னை பையன் சொல்கிறான்டா அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு கோபம் வருது. அவன் சமஸ்கிருதத்தில் சொன்னால் அவன் சமஸ்கிருதத்தில் டெய்லி இன்றைக்கும் சொல்லிகிட்டு இருக்கான் கோயிலில். ஒவ்வொரு கோயில் தமிழ்நாடு பூரா நீ எடுத்துக்க ஜனத்தொகை ஒரு 6 கோடி பேர் இருக்காங்க. குறைஞ்சது ஒரு 4.5 கோடி பேர் வந்து மாதத்தில் ஒரு தடவையாவது போய் அவன்கிட்ட திட்டு வாங்கிட்டு வராங்க. அதுக்கு கோபம் வரல, அதுக்கு காசு வேறு கொடுக்குறாங்க. அப்புறம் தட்டில் வேறு ஒரு டேக் த 25 வேறு போடுறாங்க. யோசிச்சிங்க, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். பரவாயில்ல, ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்துட்டிங்களா? சரி, இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இருக்கும். அதையும் பார்த்து முடிச்சுட்டு ஃபுல்லாக பார்த்தேன் அப்படின்னு ஒரு கமெண்ட்டை போடுங்க. வி வில் பி வெரி ஹாப்பி. நம்ம தம்பிகிட்ட சொல்லி உங்களுக்கு பர்சனலாக ஒரு ஹார்ட் சிம்பிள் போட சொல்கிறேன். இது வந்து முடிக்கவே முடியாது. ஆக்சுவலாக இது வந்து உங்கள் கிரவுண்டு. இதில் நீங்கள் தான் கோல் கீப்பரு, நீங்கள் தான் அஃபென்ஸு, நீங்கள் தான் டிஃபென்ஸு. ஸோ இது வந்து இன்னும் பேசினா இது ஆக்சுவலாக நம்ம எப்படி சொல்கிறது, அந்த டெக்ஸ்ட்டு மட்டும்தான் பேசியிருக்கிறோம். இது ரியல் லைஃப்பில் என்னவா இருக்குதுன்றது தான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம். அது இன்னும் நீண்டுகிட்டே போவோம். இன்னொரு நாள் கூட நம்ம அதை பேசுவோம். அரங்கத்திற்கு வந்து பல்லவ தலைப்பு நிற்கிறோம். நன்றிண்ணா. நன்றி.